நாம் ஆபிரகாமுடைய பிரயாணங்கள் 15, அந்த 15ஐயும் ஆரோகண சங்கீதங்கள் 15ஓடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சங்கீதம் 120 முதல் 134 வரை உள்ள சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். இந்த ஆரோகணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏறி போவது, அசென்ட், ஏறி போவது. இதில் அந்த 15 சங்கீதங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 15 பயணங்கள். ஆபிரகாம் ஊர் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு அவர் மக்பீலா குகையில் கொண்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் 15 பயணங்கள். அந்த 15 பயணங்களையும் ஏன்னா அந்த பயணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு படி அப்படி ஏறி போவது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 120 நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அந்த சங்கீதத்தின் அர்த்தம் என்னென்னா பாடுகள். ஆக்சுவலாக அந்த முதலாம் சங்கீதம் இருக்கு இல்லையா, அந்த 120ஆம் சங்கீதம், அது ஆரோகண சங்கீதத்தில் முதல் சங்கீதம் 120. அந்த 120ஓட மைய கருத்து என்ன தெரியுங்களா? அஃப்ளிக்ஷன், அதாவது உபத்திரவங்கள், பாடுகள். 121ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி பார்ப்பது ஒன்று. 120ஆம் சங்கீதம் 120ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அது இருக்கிற கருத்து என்னென்னா அஃப்ளிக்ஷன், அது பாடுகள். அந்த ஆரோகண சங்கீதம் இங்கே தான் ஆரம்பிக்குது, பாடுகள் ஆரம்பிக்குது. 121ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா லுக்கிங் அன்டு காட். 121ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா லுக்கிங் டு காட், அதாவது தேவனை நோக்கி பார்ப்பது, தேவனை நோக்குவது. 120ஆம் சங்கீதத்தில் பாடுகள். 121 பாடுகள் என்ன செய்வாங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அதான் அந்த 2ஆவது சங்கீதம். 122ஆவது சங்கீதம் நாம் அறிந்திருக்கிற வந்து ஐக்கியத்தில் கிடைக்கின்ற சந்தோஷம். 122 ஜாய் இன் கம்யூனியன், அதாவது ஐக்கியத்தின் மகிழ்ச்சி. 120ஆம் சங்கீதம் என்ன? ஐக்கியத்தில் தான் என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த சங்கீதம் அந்த 123ஆம் சங்கீதம் ஆங்கிலத்தில் இன்வோகேஷன் என்று சொல்லணும். அதான் இன்வோகேஷன், அதாவது பிரார்த்தனை, வேண்டுதல். சங்கீதம் 123 நான் கவனிக்கிற கருத்து இன்வோகேஷன். 24ஆம் சங்கீதத்தில் நாம் கவனிக்கிற கருத்து தேங்க்ஸ் கிவிங். 124ஆவது சங்கீதம் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு நன்றி சொல்லு. 124ஆம் சங்கீதத்தில் உள்ள மைய கருத்து என்ன சொன்னால் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது. 125ஆம் சங்கீதம் உறுதிப்பாடு அல்லது அசைக்க முடியாத நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். ஆங்கிலத்தில் அதுக்கு பயன்படுத்த வார்த்தை கான்ஃபிடென்ஸ், தேவன் மேல் வைக்கிற உறுதி. நம்ம ஆக்சுவலாக இது வரைக்கும் கவனிச்சிட்டோம் சங்கீதங்களை. 125 கவனிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். டச் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பார்க்கலனால நம்ம அதை கவனிப்போம். முதல்ல ஓவராலும் அந்த 15 சங்கீதங்களுடைய மைய கருத்தை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் 125 நம்ம ஆரம்பிக்கிறோம். 124 வரைக்கும் ஏற்கனவே சங்கீதங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்தது 125ஆம் சங்கீதத்தில் என்ன இருக்குது? கான்ஃபிடென்ஸ், அதாவது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது 126ஆம் சங்கீதம். 126ஆம் சங்கீதம் பொறுமை, பேஷன்ஸ் சொல்லப்போனால் பேஷன், வெயிட்டிங் ஃபார், patient waiting for deliverance, விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருத்தல். 126ஆம் சங்கீதத்தினுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னால் patient waiting for deliverance. 120ஆம் சங்கீதம் அஃப்ளிக்ஷன் அல்லது பாடுகள். 121ஆம் சங்கீதம் லுக்கிங் டு காட், தேவனை நோக்கி பார்ப்பது. 122ஆம் சங்கீதம் ஜாய் இன் கம்யூனியன், அதாவது ஐக்கியத்தினால் கிடைக்கின்ற சந்தோஷங்கள், மகிழ்ச்சி. 4வது இன்வோகேஷன், பிரார்த்தனை. 5வது தேங்க்ஸ் கிவிங். 6வது கான்ஃபிடென்ஸ், அதாவது 125ஆம் சங்கீதம் கான்ஃபிடென்ஸ்.
126ஆம் சங்கீதம் மீட்புக்காக அல்லது ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி பொறுமையோடு காத்திருப்பது. இதுக்கு அடுத்தது 127ஆம் சங்கீதம். 127ஆம் சங்கீதம் God's grace and favor, கர்த்தருடைய கிருபையும் அவரது தயவும். 127ஆம் சங்கீதம் God's grace and favor, தயவு, கிருபையும் தயவும். இது 127ஆம் சங்கீதத்தினுடைய மையக்கருத்து. God's grace and favor. 128ஆம் சங்கீதம் fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 128 fear of the Lord, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அப்படின்னா 128ஆம் சங்கீதத்தின் மையக்கருத்தில் fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 129ஆம் சங்கீதம் 129 மார்ட்டியர்டோம். மார்ட்டியர்டோம்னா இரத்த சாட்சியாக சாகிறது. மார்ட்டியர்டோம். மார்ட்டியர்டோம் 129ஆம் சங்கீதம். 130ஆம் சங்கீதம் பாவத்தின் மேல் வெறுப்பு, ஹேட்ரட் இன் சின். பாவத்தின் மேல் என்ன வரணும்? ஒரு வெறுப்பு உண்டாகணும். ஹேட்ரட் ஆஃப் சின் எழுதிக்கோங்க. பாவத்தின் மேல் வருகின்ற வெறுப்பு. 131ஆம் சங்கீதம் ஹியூமிலிட்டி, தாழ்மை. 131 தாழ்மை. இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மை. சாந்தம் வேறு வார்த்தை, இந்த தாழ்மை ஹியூமிலிட்டி என்பது ஆக்சுவலாக மனத்தாழ்மை. ஏசு சொல்வார் இல்லையா, நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கேன் இல்லையா. அந்த சாந்தம் என்பது நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ணம். மனத்தாழ்மை என்பது வெளியே வருகின்ற செயல். அதாவது சாந்தம் என்பது ஆட்டிடியூட், ஆனால் மனத்தாழ்மை என்பது ஆக்ஷன். அதாவது இது உள்ளே இருக்கிறது, இது வெளியே காட்டப்படுவது. இது சிந்தனை, அது செயல். அந்த தாழ்மை என்பது ஆக்சுவலாக இன்றைக்கி மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் வெளியே காட்ட முடியல. தாழ்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க, வள்ளுன்னு பிடிங்கிடுவாங்க கோபத்தில். ஏன்னா அந்த ஆட்டிடியூடுக்கு ஆக்ஷனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தீமோத்தேயு பவுல் எழுதும்போது சொல்லுவார், அது வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 12 வாசிமா. உன் இளமையை குறித்து அந்த நடக்க போட்டு தெரியுங்களா, அது வந்து கான்டெக்ட். ஆக்சுவலாக நடக்க என்பது என்ன? கான்டெக்ட். நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஸ்கூலில் காலேஜிலலாம் இந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஹிஸ் கேரக்டர் அண்ட் கான்டெக்ட் இஸ் குட்னு எழுதுவாங்க. நிறைய எல்லாருக்குமே கேரக்டர் நல்லா தான் இருக்கும், இந்த கான்டெக்டில் தான் பிரச்சனை வருது. அதுபோல் எல்லாருக்கும் என்ன இருக்குது? இந்த ஆட்டிடியூட் நல்லா தான் இருக்கும். யாருக்குமே என்ன விருப்பம் கிடையாது? கோவப்படணும், சண்டை போடணும், மற்றவங்களை திட்டணும். வந்து யாருக்குமே என்ன இருக்காது? மனசுக்குள்ளே என்ன இருக்காது. ஆனால் ஆக்ஷனில் வரும்போது என்ன தெரியுங்களா, சாதாரணமாக பேசும்போது பட்டுன்னு கோவம் வந்துடுதில்ல. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் சரியாக இருக்குது, ஆனால் எது சரியாக இல்லை? ஆக்ஷன் சரியில்லாமல் போகிறது ஒரு பிரச்சனை. சரி, அப்படின்னா 131ஆம் சங்கீதம் என்ன? இது ஹியூமிலிட்டி என்றால் தாழ்மை அல்லது மனத்தாழ்மை. இதுக்குள்ள இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும், கிரேக்க ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, ப்ரௌட்டஸ். ப்ரௌட்டஸ் என்றால் ஆட்டிடியூட், மனசுக்குள்ளே இருக்க எண்ணங்கள். இது எப்பி ஐகோஸ், இது ஆக்ஷன். இன்றைக்கி எல்லாருக்குமே இது சரியாக இருக்கும், ஆட்டிடியூட் சரியாக தான் இருக்குது. ஆனால் வெளியே காட்டும்போது என்னாகும்? அந்த அவங்களுடைய அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் மாறும். அதில் தான் பிரச்சனை வருது. சரி, 132வது சங்கீதம் டிசைர் ஆஃப் தி கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். 132ஆம் சங்கீதம் கிறிஸ்துவனுடைய வருகை. 132ஆம் சங்கீதம் டிசைர் ஃபார் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட்.
132 desire for the coming of Christ. கிறிஸ்துவின் வருகையின் வாஞ்சை. 133 சங்கீதம் கன்கார்ட் அண்ட் சேரிட்டி. 134 சங்கீதம் கன்கார்ட் அண்ட் சேரிட்டி. அதாவது இது இசைவு. கன்கார்ட் என்பது இசைவு, சேரிட்டி என்பது அன்பு. 133 சங்கீதம் வாசிப்பது 1 கன்கார்ட் இசைவு, அடுத்தது சேரிட்டி அன்பு. 15 சங்கீதம் 134 சங்கீதம் வாசிப்பது கான்ஸ்டன்ட் பிளெஸிங் ஆஃப் காட். கான்ஸ்டன்ட் பிளெஸிங் ஆஃப் காட். தேவனுடைய நிலையான ஆசீர்வாதம். தேவனுடைய நிலையான ஆசீர்வாதம். சரி, நாம் இந்த 15 சங்கீதங்கள் நாம் கவனிப்பது, இந்த 15 கருத்துக்கள் நாம் இதுவரைக்கும் 5 கவனித்திருக்கிறோம். அதாவது பாடுகள், தேவனை நோக்கி பார்ப்பது, ஐக்கியத்தில் வருகின்ற சந்தோஷங்கள், அடுத்தது நம்முடைய ஜெபங்கள், பிரார்த்தனைகள், 5வது நன்றி சொல்லுவது, தேங்க்ஸ் கிவிங். சரி, நாம் இப்போது அந்த 125 சங்கீதத்துக்கு போவோம். அதாவது 6வது அனுபவம். 6வது அனுபவம் என்ன கவனித்தோம்? கான்ஃபிடென்ஸ் அல்லது உறுதிப்பாடு அல்லது நிலைப்பாடு. நாம் சங்கீதம் 125 கடந்தோம். இது வரைக்கும் 124 சங்கீதம் வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். 125 சங்கீதத்தை நாம் கவனிப்போம். சங்கீதம் 125 கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பார்கள். நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இந்த 120 சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கான்ஃபிடென்ஸை, ஒரு நம்பிக்கையை பார்க்குறோம். சரியா? அதை நம்ம ஆபிரகாமுடைய பயணங்கள் இது வரைக்கும் 5 கவனித்திருக்கிறோம். இது 6வது பயணம். முதல் பயணம் என்ன? திரு முழிக்கிறது, அழைப்பின் பயணம். 2வது என்ன? ஆமாம், பணியின் பயணம். இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சும்மா பழைய நோட்டு இப்படி திருப்பியாவது பார்த்தீங்களா? அது மறந்து போச்சு அதுக்குள்ளே. சரி, 2வது பயணம் என்ன? பணியின் பயணம். 3வதாக ஆராதனையின் பயணம். 4வது பயணம் பாடுகளின் பயணம். 5வது நாம் கவனித்தது இரக்கத்தின் ஜேர்னி ஆஃப் கண்டசன்ஷன், அது இரக்கத்தின் பயணம். இது 6வது பயணத்துக்கு பேர் என்ன பேர் சொன்னால் ஜேர்னி ஆஃப் ரைசிங், அதாவது எழுச்சியின் பயணம். இந்த ஆபிரகாமுடைய 6வது பயணத்துக்கு தலைப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜேர்னி ஆஃப் ரைசிங், அதாவது எழுப்புதலின் பயணம். இந்த சங்கீதங்களும் சரி ஆபிரகாமுடைய பயணங்களும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்காங்க. அதில் இதில் நாம் என்ன கவனிக்கிறோம்? இந்த பயணத்துக்கு பேர் என்ன பேர்? 6வது பயணம். இந்த பயணத்துக்கு பேர் என்ன? 6வது பயணம், எழுப்புதல், ஜேர்னி ஆஃப் ரைசிங். என்ன பயணம் இது? ஜேர்னி ஆஃப் ரைசிங், அதாவது எழுச்சியின் பயணம். அந்த எழுச்சியின் பயணத்துக்கு என்ன வேண்டும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். அதை சொன்னேன். சங்கீதம் 126:5 பார்க்குறது கான்ஃபிடென்ஸ், அதாவது மனபலம் மாத்திரமல்ல, ஒரு நம்பிக்கை வேண்டும் நமக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது? இந்த பயணத்துக்குள்ளே நாம் வர முடியாது. நமக்கு தெரியும் சங்கீதம் 84:5 நாம் அடிப்படையாக தான் இந்த பாடத்தை கவனிக்கிறோம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில்
செம்மையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அந்த செம்மையான வழி தான் நம்முடைய புனித பயணங்கிற தலைப்பு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். செம்மையான வழி என்பதற்கு அந்த ஞாபகம் இருக்கும், மெஸ்ஸில்லா, அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? மெஸ்ஸில்லா என்ற அர்த்தம் என்ன? புனித பயணம். அந்த புனித பயணத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, தேவனில் என்ன செய்கிறாங்க? உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள். அப்படின்னா தேவன் பலப்படுத்துகிறார் என்பதை காட்டிலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனில் பலப்படுறாங்க. அப்படின்னா எழுச்சி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுப்புதல்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிவைவல்னு ஒன்று சொல்கிறாங்களே. எழுப்புதல் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாம் இன்றைக்கி எப்படி வைப்ரேட் ஆகிறது, இல்லை ட்ரம் அடிக்கிறது, இல்லை வல்லமையாக தள்ளுறது, என்னவோ பண்ணிகிட்டு இருக்கோங்க இல்லையா. எழுப்புதல் என்பதில் அடிப்படை என்ன தெரியுங்களா? ஒரு தனிப்பட்ட தேவ பிள்ளையோட அர்ப்பணிப்பு, அது பேர் தான் எழுப்புதல். ஸோ ஒரு வழியில் போயிட்டே இருக்கிறோம் தெரியுங்களா. இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கிறோம். இனி நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன், இல்லை நான் இது வரைக்கும் இருந்தது போல இருக்க மாட்டேன், ஒரு மாற்று தேவனுக்கு ஒன்று செய்ய போகிறேன். அந்த தீர்மானத்துக்கு பேர் தான் எழுப்புதல். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நாம் எழும்புனா தான் எழுப்புதல் வருமே தவிர, ஒரு ட்ரம் அடிக்கிறதுனால, ஒரு பெரிய ஆவிக்குறை கூட்டத்துக்கு போகிறதுனால, பாடுறதுனால வராது. ஏன்னா அது வெளியே இருந்து வராது. வெளியே இருந்து வருவதற்கு தெரியுங்களா, ஈஸியாக போயிடும். உள்ளே இருந்து வருவது தான் நிலச்சி நிற்கும். வெளியே இருந்து வருவது என்ன ஆகாது? ரொம்ப நாள் நிற்காது. உங்களுக்கு தெரிந்த வசனம் சங்கீதம் 39:3 வாசிங்க. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. கவனிச்சிங்களா? இது எங்கே அனல் கொள்ளணும்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொள்ளணும், நான் தியானிக்கையில் அக்னி மூலணும். அப்படின்னா வெளியே இருந்து வர்றதுக்கு பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நாள் நிற்காது, போயிடும். உங்களுக்கு தெரியுமே, ஹாப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஹாப்பி என்றால் என்ன? சந்தோஷம். சந்தோஷம். சந்தோஷம் என்றால் என்ன? ஹாப்பி. உங்களை கேட்டேன் பாருங்க. நான் சந்தோஷம் என்றால் என்னன்னு கேட்டால் ஹாப்பி. ஹாப்பினா சந்தோஷமா? சந்தோஷம்னா என்ன அப்புறம்? சந்தோஷம்னா சந்தோஷம். இதுக்கு ஒரு கேள்வியா? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சந்தோஷம் என்பதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஹாப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஹாப்பி என்பது எங்கே இருந்தால் ஹாப்பனிங் என்ற வார்த்தையிலேருந்து ஹாப்பி என்ற வார்த்தை வருது. சந்தோஷத்துக்கு பயன்படுத்த ஆங்கில வார்த்தை இருக்குது ஹாப்பி. இந்த ஹாப்பி என்பது எங்கேருந்து வருது? ஹாப்பனிங். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குது தெரியுங்களா, அதனால் வருவதுன்னு அர்த்தம். ஹாப்பி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சம்திங் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குது, அது என்ன பண்ண நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு இல்லையா. இப்போ சந்தோஷம் இருக்குதுன்னா சம்திங் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணோம், அது சந்தோஷம் என்றால் அந்த ஹாப்பி என்ற வார்த்தை இந்த ஹேப்பனிங் என்ற வார்த்தை தான் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஹோப் ஞாபகம் இருக்குதா? ஹோப் ஹோப் ஞாபகம் இருக்கா? ஹோப்புனா என்ன? ஹோப் என்றால் நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? ஹோப்பு. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் எவ்ரிவேர். இதான் ஹோப். HOPE ஹோப். ஹோப் என்பது ஒரு அப்ரிவேட்டட் வார்த்தை. அது ஹோப் என்பது என்ன? நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா. அங்கே க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு வார்த்தை எல்பிஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் இது ஒரு ஆங்கில இத்தனை வார்த்தைகளோட சுருக்கம் தான் ஹோப். ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் எவ்ரி. அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசுவில் நீ நம்பிக்கை வைக்கும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீயும் சுகமடைவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சுகமடைவதற்கு, விடுதலை பெறுவதற்கு உனக்கு என்ன இருக்குது? ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. யார் மூலம் எப்போ அப்படின்னா, நீ எந்த நாட்டை சேர்ந்தாலும் சரிதான், நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இயேசுமே நம்பிக்கை வைக்கும்போது என்ன ஆகுன்னா, யூ ஹாவ் an ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த். ஆவி ஆத்மா சரீரத்து உனக்கு சுகம் வேணுமா, என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்ன செய்யணும்? நீ யாராக இருந்தாலும் இயேசு கொடுப்பார். அந்த ஹோப் என்பது அப்ரிவேஷன். இப்போ டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோப்புக்கு இப்படி தான் அதை ஃபுல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும், ஆனால் நிறைய வார்த்தை தெரியாது. நம்பிக்கைன்னா ஹோப் பண்ணுவோம், ஹோப் பண்ணால் நம்பிக்கைம்போம். அதே போல் ஹாப்பி என்னன்னா சந்தோஷம், சந்தோஷம்னா ஹாப்பி. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய கருத்தே இருக்குது. ஹாப்பனிங். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அப்படின்னா, இந்த ஹாப்பனிங் இருக்குது தெரியுங்களா, வெளியே இருந்து வர்றதுனால அப்பப்போ காணாமல் போயிடும். இந்த ஹாப்பனிங் இருக்குது தெரியுங்களா, எங்கேருந்து வருது? ஸோ சம்திங் ஹேப்பன்ஸ். அது நடக்கும்போது ஜாலி, அது இல்லாத போது காலி ஆளும். ஒரு வெட்டிங் டே வந்தால் என்ன ஆகுது? எனக்கு ஒன்று நடந்து தொலைச்சிது, வேறு வழியில் சிரிச்சே ஆகணும். அன்னைக்கு சரியா சிரிக்காமல் நடிச்சாவது ஆகணும். கறி குழம்பு வச்சுட்டு அவன் தலையில் ஊற்றியாவது ஆகணும். ஏன்னா நமக்கு நடந்துச்சுல்ல. ஆனால் ஜாய் என்பது உள்ளே இருந்து வராது. இந்த ஹாப்பனிங் என்ன எப்போ ஏன் காணாமல் போயிடுது? சங்கீதம் 4:7 நமக்கு தெரியும். அவர்களுக்கு திராட்சை ரசமும்
தானியமும் பெருகிற காலத்தில் சந்தோஷம். அப்படி அர்த்தம் என்ன? சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஒரு ஆயில் வருது, ஒரு வைன் வருது, என்ன பண்ணுவாங்க உடனே? ஹாப்பி. அது இல்லாமல் போனால், அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், ஏன் கர்த்தருக்குள் அப்போ ஜாய் எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்குது. அடுத்த சங்கீதம் 39:3 வாசித்தோம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூடுது. அப்படின்னா எழுப்புதல் என்பது வெளியே இருந்து வந்தால் ரொம்ப நேரம் நிற்காது. இந்த பழைய காலத்து அயன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வீட்டை சுற்றிட்டு வந்துடலாம், அவ்வளோ நேரம் அவங்க சூடாகிறதுக்கு. ஆமாம், அது பாட்டுக்கு ஒரு ஒரு மாமங்க எடுத்துங்க அது பாட்டுக்கு. ஆனால் இப்போ அப்படின்னா பின் பண்ணினா அப்படியே அயன் பண்ணலாம், அப்போது வெயிட் பண்ணவே வேண்டாம். ஆனால் அந்த பின்னை எடுத்துட்டீங்க அப்போவே கீழே காலி ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் சூடு அப்படியே நிற்கும். அரை மணி நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 சட்டையும் தேய்க்கலாம், ஒரு ஆளையும் தேய்ச்சிடலாம், அயன் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஹீட்டிங். அப்படின்னா எவ்வளோ அவசரமாக வருதோ அவ்வளோ அவசரமாக காணாமல் போயிடும். ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக வர்றது காரணம் ஃபாஸ்ட்டாக கூட்டு போகிறதுக்கால, ஈஸியாக கூட்டு போனால் ஃபாஸ்ட்டாக வருது இல்லை. பாருங்க, அன்றைக்கி 3/4 மணி நேரம் ஆகும் சாதம் வடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அது வெந்து அடுப்பில் போட்டவன் நொந்து என்ன ஆகுனா அப்படியே கஷ்டப்பட்டு பார்த்துருக்கீங்களா, ஊறி ஊறி இவன் நொந்தே போயிடுவான். ஆனால் அன்றைக்கி அது ஹெல்த்தியாக தானே இருந்தது. இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா, வெந்து வேகாமல் உள்ள போட்டு கடாம் முடான் போட்டு அது அடுப்பு பார்த்துருக்கீங்களா, போட்டால் ஆளே எரிஞ்சு போயிடும் 5 நிமிஷத்தில். அவ்வளோ நெருப்பு போட்டால் ஒரு சின்ன உள்ள சாதத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி சம்திங் ஹேப்பன்ஸ். ஆனால் நமக்கு என்ன ஜாய் வருது, சந்தோஷம் வருது. ஆனால் ஜாய் அப்படி இல்லை. எங்கேருந்து வரும்? கர்த்தருக்குள்ளே நாம் இருப்பதுனால, கர்த்தர் நமக்குள்ளே இருப்பதுனால. கவனித்துக்கொள்ளுங்கள், இந்த எழுச்சி இருக்குது தெரியுங்களா, எங்கேருந்து வரணும்? வெளியே இருந்து வரக்கூடாது. வெளியே இருந்து வந்தால் இவர் கூட்டத்துக்கு போனேன், அவர் மீட்டிங்கு போனேன், இவர் பைபிள் ஸ்டடி வந்தேன், இல்லை அவர் உபவாச கூட்டத்துக்கு போனேன், ஒரு எழுப்புதல் வந்ததுன்னா ரொம்ப நேரம் நிற்காது அது. ஏன்னா அது எங்கேருந்து வருது? சம்திங் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ நமக்கு என்ன உண்டாகுது? வி ஆர் ஹாப்பி. கூட்டத்துக்கு போனோம், நல்லா பாடினாங்க, நல்ல உற்சாகமாக இருந்தது, நல்ல ஆவியில் நடப்புனாங்க சொல்கிறாங்களே. ஒரு சமயத்தில் ஒரு ஊழியத்துக்கு போனபோது ஒரு கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. ஏன்னா கன்வென்ஷன் அர்த்தமே தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கன்வென்ஷன் என்றால் வழக்கமாக செய்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். அந்த கேட்டாங்க, கூட்டத்துக்கு கூட்டாங்க, கன்வென்ஷன் என்றால் அர்த்தம் இல்லை, கன்வென்ஷன்லாம் நடக்கிறது, எப்போவுமே நடக்கிறது. இயேசு வழக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போனார் இல்லையா, அதுபோல் அது கன்வென்ஷன். நான் நினச்சேன் வழக்கமாக கூட்டத்துக்கு போகிறேன்ல, போயிட்டா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே என்னை பயம் காட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பயம் காட்டினாங்கன்னா, பிரதர் இது ஃபுல் காஸ்பல் சர்ச் பிரதர். நான் கேட்க தோணிச்சு, கேட்கல. எந்த உலகத்தில் சுவிசேஷம் அரை சுவிசேஷம் இருக்குது? எல்லா காஸ்பல் ஃபுல் தானே, அதுக்கப்புறம் இன்னும் அரை சுவிசேஷம் இருக்குதான்னு கேட்டால் இல்லையா, ஃபுல் காஸ்பல் சர்ச்சையா? சரி சரி. 2வது முறை பேசும்போது அதையும் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன்னா மீசை இல்லாமல் வரணுமான்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. இந்த ஃபுல் காஸ்பல் சொல்கிறாங்கள, ஒரு மீசெல்லாம் ஆகாது போலன்னு கேட்டேன். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் உள்ள ஒரு வேத நல்ல பைபிள் டீச்சர், நெல்லை மாவட்டத்தில் ஒழித்து போனார். போகும்போது மீசையோடு போனால் வரும், மீசை இல்லாமல் வந்தார். நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு வேளை ரொம்ப பரிசுத்தமாகிட்டார், ஜாதி ஆகிட்டார் போல மீசை எடுத்துட்டார்னு நினச்சேன். அப்புறம் அங்கேருந்து ஒருவர் வந்தபோது அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், உங்கள் ஆளுக்கு மீசை இல்லாமல் வந்தார், ஏன் தெரியுமான்னு கேட்டார். ஷேவ் பண்ணிப்பார், போயிருக்கோம், இல்லை திடீர்னு கத்த பேசியிருப்பார், மீசை எடுத்துருப்பாருன்னு. அந்த கன்வென்ஷனில் மீசை இருந்தால் பேசக்கூடாதுன்னு திருப்பி அனுப்பிட்டானுங்க. வேறு வழி இல்லாமல் மீசை எடுத்துகிட்டு அவர் பேசினார். இப்போ பரிசுத்தம் மீசையில் தான் இருக்குது. இப்போ மீசையும் தாடியிலையும் தான் இருக்குது. ஒரு வாலிபத்தமே என்னை கேட்டான், அங்கிள் அந்த ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சுருக்காங்களா, அதை பற்றி நீங்கள்? நான் வச்சுருக்கேன், என்ன கேட்குறான் அவன். அப்படி வந்து அவன் பரலோகம் போக மாட்டேன்னு சொல்கிறாங்களே அங்கிள். டேய் நேர கேளு, என்ன ஏன்டா வச்சுருக்கேன்னு கேளு. அதை விட்டுட்டு ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சுருந்தா பரலோகம் போக மாட்டான்னு சொல்கிறாங்களே, அது ஏன் சொல்கிறாங்களே, நீ தானே கேட்குற அப்படின்னு. இல்லை அங்கிள், யூத் மீட்டிங்லாம் சொல்கிறாங்க, இந்த ஃப்ரெஞ்சு பியர்டெலாம் வச்சேன்னா அது உலகத்து வேஷம், நீ நரகம் போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அங்கிள். அது நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது நேராக கேட்க வேண்டியது தானே எங்கள்கிட்ட. அது ஏன்னா மொத்தமாக தாடி வைக்கணும், இல்லை மொத்தமாக க்ளீன் ஷேப் பண்ணு, ஏன் 2க்கு நடுவில் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், என்கிட்டே ஒருத்தர் கேட்டார், தாம்பரம் உங்களுக்கு நான் இரும்புலியில் இருக்கேன், நல்லா இரும்புலி பக்கத்து சிபிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. காலையில் போகிற வாக்கிங் போகிறேன்னா யாராவது வருவாங்க எதிர. ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், ஊழியம் செய்கிற ஆள் தானே நீங்கள்? ஆமான்னு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு பேர்லாம் வச்சுருக்கீங்கன்னாரு. பைபிள் எங்கே போட்டிருக்குதா ஊழியம் செய்தால் ஃப்ரெஞ்சு பேர் வைக்க விடாதுன்னு போட்டிருக்குதா? போடலை. ஆனால் உன்னுடைய தாடியின் ஓரங்களை கத்திரிக்காத, மயிர் கத்திரிக்காதுன்னு போட்டிருக்குல்ல.
அதனால் தாடிக்கு மாத்திரம் இல்லை, முடிக்கும் சேர்த்து தான் போட்டிருக்குது. உன் தலைமையில் கூட என்ன பண்ணக்கூடாது, கத்திரிக்காய் போட்டு ஏன் நீ முடி வெட்டுற, ஏன் சதுர வெட்டு அடிக்கிற, விட்டுற வேண்டியது தானே, சாமியார் மாதிரி இல்லை விட்டுற வேண்டியது தானே அப்படின்னா ஒன்றுமே பேசல போயிட்டார். இப்போ பரிசுத்தம் எங்கே இருக்குன்னா தாடியிலையும் மீசலையும் பேண்ட்லேயும் ஷர்ட்லேயும் தான் இருக்குது, உள்ளே இல்லை பரிசுத்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் பண்ண. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு பீரியட் கூட என்ன பண்ணுவாங்க, இப்படி கட் பண்ணி எடுத்துருவானுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு ஒரு சின்ன அப்படி இந்த புல் கட் பண்ணுறது தெரியுங்களா, அது மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அதுக்கு யாராவது யூத் மீட்டில் பேசியிருப்பார், இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு பேசியிருப்பார். அவன் எங்கே வரான் பாருங்களேன், 63 வயசு கிழவனை வந்து பிடிக்கிறான். அவன் உனக்கு 16 வயசு ஆளுக்கு சொன்னால் நீ அதில் ஒழுங்காக இருந்தான்னு சொன்னால் 63 கிழவனை வந்து பிடிக்கிறான் பாருங்களேன். ஏன் நீ தாடி வச்சுருக்கிற? நான் சொன்னேன் தாடி வச்சுக்க நிறைய காரணம் இருக்குப்பா, உனக்கு சொல்லணுன்னா சொல்கிறேன், சொல்லுங்க அங்கிள் அப்படின்னா. முதல்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தது, ஷேவ் பண்ணும்போதெல்லாம் அதில் வந்து இச்சஸ் வரும். அதுக்காக என்ன பண்ணேன்னா தாடியை விட்டால் என் ஒய்ஃபுக்கு தாடிக்கு நேரம் ஆன்ட்டியாவா, தாடி வச்சா வீட்டிலே வரக்கூடாதும்பா. சரி தாடி தான் வச்சுக்க, மீசை எடுத்துறேன்னா மீசை இருக்கணும் தாடி இருக்கக்கூடாது. பார்த்தேன் உனக்கு மீசை இருக்கணும் எனக்கு தாடி இருக்கணும், ரெண்டும் சேர்த்து விட்டுறேன், அவ்வளோதான். ரெண்டுக்கு நடுவில் காம்ப்ரமைஸ், உனக்காக மீசை எனக்காக தாடி, அவ்வளோதான். எனக்கு இது ஷேவ் பண்ணுற மாதிரி கஷ்டம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, பயங்கர. அது எப்படின்னா அது சின்ன வயசாக இருக்கும்போது பென்சில் இருக்குது தெரியுங்களா, பென்சிலில் பிளேடை மாட்டிட்டு இந்த ரேசர் மாட்டான் தெரியுங்களா, ஏன்னா ரேசர் ஒன்றும் கொடுக்க மாட்டான் அப்போல்லாம், மாட்டிட்டு அப்படி இழுத்து பார்க்குறது. அப்போது ஒரு ஆசை தாடி வந்துடணும்னு. தாடி வந்த பிறகு ஏன்டா முளைச்சு வரக்குன்னு இப்போ கவலை, அப்போ வரலேன்னு கவலை, இப்போ வந்துட்டேன்னு கவலை. ஏன்னா ஷேவ் பண்ண நிறைய டைம் எடுக்கும். இதுன்னு அப்படி இல்லை, ஒரே நிமிஷத்தை ஷேவ் பண்ணுவேன் நான். இதை ஒரு நிமிஷம்தான், சோப்பு தண்ணி கிண்ணி ஒன்றும் வேண்டாம், அப்படியே அப்படி பண்ணால் முடிஞ்சு போயிடும். கேட்பான் என்னங்க தண்ணியே பார்க்கல கண்ணாடியே பார்க்கல, அது இருக்குது இவ்வளோ தானே, ஏரியா கொஞ்சம் தானே, எனக்கு நிறைய வசதி இருக்குது பாருக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னா. ஒருத்தர் சொன்னார், அண்ணே நான் இந்த பொண்ணுக்கு பதிலாக டிவிடி பேசியிருந்தேன் இல்லையா, அதில் டை அடிக்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. உடனே அது சொல்லார், டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள், இவர் ஏன் ஃப்ரெஞ்சு போய்டு வைக்கிறாரு, இவர் ஸ்டைலுக்கு தானே வைக்கிறாரு அப்படின்னாராம். அவரை என்கிட்ட அனுப்பு நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவர் வரவையில் இது வரைக்கும் கவனித்துக்கொள்ளுங்கள். சந்தோஷம் எங்கேருந்து வரணும், வெளியே இருந்து வருவதல்ல, அது காணாமல் போயிடும். எங்கேருந்து வரணும் உள்ள. அதே போல் இந்த எழுச்சி என்பது எங்கேருந்து வரணும்னு சொன்னால் வெளியே இருந்து அல்ல. ஒரு தேவ மனுஷனுக்கு கூட்டத்துக்கு போனால் கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நேரம் உற்சாகம் இருக்கும், பைபிள் இப்படிலாம் இருக்குதா அப்படிலாம் தோன்றும். ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா நமக்குள்ளேருந்து வந்தால் தான். ஆபிரகாமுக்கு எழுச்சியின் பயணம் வந்தது. காரணம் என்னென்னு சொன்னால் எழுச்சி எங்கேருந்து வந்தது, அவருக்குள்ளேருந்து வந்தது. அவர் புறப்பட்டு போனால் நமக்கு தெரியும். 5வது பயணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த பயணம் என்ன பயணம்? இரக்கத்தின் பயணம். 4வது பயணம் என்ன? பாடுகளின் பயணம். அவர் பாடுகளுக்குள்ளே போனார், அப்புறம் தேவ இரக்கம் கிடைத்தது. எகிப்துலேருந்து புறப்பட்டு வரார். எகிப்து புறப்பட்டு வரும்போது அவர் எங்கே வந்தார் தெரியுங்களா? ஆதியாகமம் 13:18 வாசிங்க. ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் எங்கிருந்து வந்தார்? முதல்ல சீகேமுக்கு வந்தார். அப்புறம் பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதுக்கப்புறம் புறப்பட்டு எங்கே போனார்? அவர் தென் தேசத்துக்கு போனார். அதுக்கப்புறம் எகிப்துக்கு போயிட்டார். ஆபிரகாம் இங்கேருந்து புறப்பட்டார் இல்லையா, ஊர்லேருந்து புறப்பட்டார். புறப்பட்டு எங்கே 16ஆம் வந்தார். அங்கேருந்து மறுபடியும் இங்கே வருகிறார். இங்கே தான் சீகேம் இருக்குது. சீகேம் வந்தவர் என்ன பண்ணார்? இது சீகேம். இங்கே தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த தேசம் உனக்கு கொடுப்பேன். ஆதியாகமம் 12:6. இங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்துக்கிட்ட என்ன பண்ணாதீங்களா, மெதுவாடி புறப்பட்டு போனார் ஆபிரகாம். எங்கே வந்துட்டார்? பெத்தேல் இங்கே இருக்குது, ஆயி இங்கே இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ணால் ஒரு பலிபீடத்தை கட்டி இங்கே கர்த்தரை ஆராதித்தார், கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டார். அப்புறம் என்ன பண்ணா தெரியுங்களா? ஹி டிராவல் டுவர்ட்ஸ் நெகேவ், தென் தேசத்தை நோக்கி கடந்து வந்தார். இங்கே வந்தபோது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. எங்கே போயிட்டார்? ஈஜிப்ட் போயிட்டார். அவர் எகிப்துக்கு போய்விட்டார். ஆபிரகாமுடைய பயணத்தில் ஒரு துக்கமான ஒரு பயணம் தான் பாடுகளின் பயணம் என்று சொன்னேன். இங்கேருந்து போகிறான் தெரியுங்களா, இங்கே வந்தார். இங்கேருந்து வர புஷ் பண்ணால் இங்கே வந்து நின்ட்டார். இங்கேருந்து தள்ளி விட்டால் இங்கே வந்தார். கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். ஒன்று ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? கர்த்தருக்கு முதலாக பலிபீடத்தை கட்டினார். ஆனால் தொழுது கொள்ளவில்லை. ஒரு நினைவு சின்ன மாதிரி உன்னை கட்டிட்டு வந்துட்டார். இப்போ நிறைய ஆலயங்கள் இருக்கு இல்லையா, நினைவு சின்னமாக இருக்குல்ல, ஆலயம் கட்டியிருப்பாங்க. அங்கே என்ன இருக்காது? ஆராதனை இருக்காது. ஆராதனைன்னா கூட்டத்துக்கு பஞ்சம் இல்லை. அங்கே என்ன இருக்காது? தேவன் விரும்புகிற ஆராதனை அங்கே இருக்காது. ஆனால் பலிபீடம் இருக்குது. ஆபிரகாம் முதல்ல அப்படி தான் இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்? பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே என்ன போயிட்டார்? ஒரு பலிபீடத்தை கட்டி இங்கே கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டார்.
அடுத்த இது நாம் கவனித்த ஆராதனை பயணத்தில் முக்கியம் என்னென்னா, இது ஆராதனை, இது இம்ப்ரூவ்டு வர்ஷிப், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆராதனை. இங்கே என்ன இருந்தது? வெறும் பலிபீடம் மாத்திரம். ஆனால் இங்கே இருந்தது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எப்படி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்களோ, அது சேத்தோட காலத்தில் ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த ஒரிஜினலுக்கு மறுபடியும் ஆபிரகாம் திரும்பிட்டார். இவர் திரும்பி என்ன பண்ணுறாரு, இங்கே ஆராதித்து விட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஆகிய கடந்து எங்கே வந்துட்டார்? தென் தேசத்துக்கு வந்துட்டார். இங்கே வந்தபோது என்னாச்சு? அவருக்கு ஒரு பஞ்சம் வந்தது. ஸோ பஞ்சம் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆபிரகாம் திருப்பி ஒழுங்கு அப்படி வந்திருக்கணும்ல. ஏன்னா கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னால் இருந்த தேசத்தை இவர் எங்கே போகிறார்? தென் தேசம் என்ன உங்களுக்கு தெரியும், பாலைவனம். அது நெகேவ். தென் தேசம் என்பதற்கு பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தை நெகேவ். நெகேவ் என்றால் பாலைவனம். ஸோ பாலைவனத்தில் வந்தார், இங்கே பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டானா இங்கே போகல, மறுபடியும் எங்கே போயிட்டார்? He traveled still towards Egypt. இங்கே வந்து அவருக்கு என்ன ஆச்சுது? பாடுகள் ஆரம்பிச்சு, அவருடைய கேரக்டர் மாறுது, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மனைவியை சகோதரின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுது. அவங்க கொடுக்குற தேவையற்ற பொருளெல்லாம் வாங்கி, பரிசு பொருளை வாங்கி வச்சுட்டு மனைவி எடுத்து கொண்டு போனாலும் பரவாயில்ல, என்ன இருந்தால் கிடைச்சா போதும், காசு கிடைச்சா போதும்னு உட்காந்துருக்கானே. சாதாரண உலகத்தின் பார்வையில் பார்த்தா ரொம்ப கேவலமான ஆள் ஆபிரகாம் இந்த நிகழ்ச்சியில். ஸோ அவருக்கு பாடுகள் வந்தது. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணிட்டு, பார்வோன் அவளை தொட அனுமதிக்கலை. பார்வன் தொட அனுமதிக்காத போது என்ன பண்ண, கர்த்தர் வாதைகளை உண்டாக்கினார். என்ன பண்ணிட்டான்? கூப்பிட்டு ஏப்பா அப்படி தொலை பண்ண, திருப்பி அனுப்பிட்டாங்களே. மறுபடியும் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து இதுதான் இரக்கத்தின் பயணம். இங்கே கர்த்தருடைய இரக்கம் கிடைத்தது, அவர் இரக்கத்தில் பயணம் பண்ணார். இப்போ என்ன பண்ணுறாருங்களா, அவர் ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ளே வர்றார். எழுப்புதல் எப்போ வருது? அடிபட்டு பாடுகளுக்குள்ளே போய் அப்புறம் இரக்கம் கிடைத்த போது அவருக்கு என்ன வருது? மனதுக்குள்ள ஒரு தீர்மானம் வருது, இனிமேல் நான் என்ன செய்யணும்? மறுபடியும் இந்த தவறை செய்யக்கூடாது, நான் ஒரு எழுப்புதல் உள்ளவனாக மாறணும். நம்ம வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் எப்போவுமே ஸ்டடியாக இருக்குது, இல்லை மேலேயே போயிட்டுருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு நாள் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்வர், அந்த வைராகி இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் இருக்கக்கூடிய தேவனோடு இருக்கிற உறவு இன்னொரு நாள் இல்லாத போல் இருக்கும், இல்லாத போல் நம்ம உணர்வோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்தால் படிக்காமல் இருக்க முடியாது, இன்னொரு நாள் பைபிள் எடுத்தால் படுக்காமல் இருக்க முடியாது. சரியா? ஏன்னா தூக்கம் வந்ததில் எடுத்த உடனே. இது நம்முடைய இயல்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை தான். அப்போ நம்ம படுத்துக்கிட்டே கால் மேலே கால் போட்டுக்கிட்டே ஆடிட்டே பைபிள் படிப்போம். தெரியுங்களா? நமக்கு தான் பைபிளில் போட்டிருக்குது, சோம்பேறி எப்படி ஆடுவானா, கதவு கீழ்முனைகள் ஆடுவது போல் சோம்பேறி படுக்கையில் ஆடுவானா. நம்மளால ஜெபம் பண்ணுறதும் பைபிள் படிக்கிறது அப்படின்னா சும்மா கூட அதில் படுத்துட்டு ஒரு காலை போட்டு இன்னொரு காலை மேலே போட்டுட்டு, அப்போ தானே பைபிள் ஸ்டாண்ட் வேணும்ல படிக்கிறதுக்கு. படுத்திருப்பார், ஒரு கால் மேலே காலை போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி படிப்பார்ல, இப்படியே ஆடுவார். இவெல்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஆளுன்னா, அந்த காலத்து ராஜாக்களுக்கு படிக்கிறவனாக இருக்கணும். அகாஸ்வேருக்கு ராத்திரி தூக்கம் வரல ஒரு நாள். வராதவன் என்ன பண்ணா தெரியுங்களா? டேய் 4ஆம் புத்தகத்தை கொண்டு வாடான்னா. இவனுக்கு தூக்கம் வரல, படிக்கிறவனுக்கு தூக்கம் வராமலாம் இருக்கும். இவனுக்கு ஏதோ குடைச்சல்வனு தூக்கம் வரல, இவன் தூங்கலை. என்ன பண்ணுறான்? 4ஆம் புத்தகத்தை கொண்டு வாங்கடான்னால இவன் என்ன பண்ணுவான்? உட்காந்து கொட்டை கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருவான். படிக்கிறவன் தூக்கம் வந்துடும்ல, என்ன பண்ணுவான்னா இப்படியே படிப்பான் ஆடிட்டு, ஏன்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. நம்மளால் ஜெபம் பண்ண முடி பண்ணுறாங்கல்ல, அதுதான். யானை தும்பிக்கை அசைக்கிறான். நம்ம ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சோதனை அதுக்கு என்ன தெரியுங்களா? இவன் தூங்கி விழுந்துருவாங்க, அதுக்கு தான் அந்த கையை காலை உதறான். தெரியுங்களா? அதே மாதிரி அவன் அந்த காலத்தில் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி நேரங்களில் படிக்க சொன்னால் தூக்கம் வந்துடும் ஆளுங்களுக்கு. கேட்குறவனுக்கு தூக்கம் வரல, படிக்கிறவனுக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுல்ல, அப்போ அப்படியே ஆடிக்கிட்டே படிப்பாங்களா ஆளுங்க. நம்மளால் அதையே ஃபாலோ பண்ணுறான். இவெல்லாம் அகஸ்திய ராஜாவுக்கு ரீடராக இருக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி சபையில் உட்காந்துருக்க என்ன பண்ணுவான்? கால் மேலே கால் படி ஆடிக்கிட்டே படிப்பாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். எழுப்புதல் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, வெளியே இருந்து வந்தால் நிற்காது. அதாவது நான் சொன்னேன், வாட் இஸ் ரிவைவல்? எ நியூ கமிட்மெண்ட் ஆஃப் அ பிலீவர். ஒரு புதிதான அர்ப்பணிப்பு. எழுப்புதல் வந்து சும்மா வந்துடாது. என்ன செய்யணும்? ஸோ ஒரு வே ஆஃப் லைஃப் நமக்கு இருக்குது. ஆவிக்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு பங்கு இருக்கு இல்லையா? எழுப்புதல் வேணும்னா, ஆண்டவரே எழுப்புதல் அனுப்பணும் தொண்டைகளையே கத்தினா வராது, ஒரு புதிய தீர்மானம் எடுத்தால்தான். அந்த தீர்மானம் எங்கேருந்து வரணும்? வெளியிருந்து வந்தால் நிற்காது. அவரை பார்த்து இவரை பார்த்து செவரை பார்த்தா வராது. எங்கேருந்து வரணும்? தேவனை பார்த்து எனக்குள்ளே வரணும். ஆஹா, கர்த்தர் இப்படி இருக்காரு, நான் இப்படி இல்லையே, தேவன் இப்படி இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த சங்கீதம் 125 பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 125:1. ஆமென் 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 ஆமென். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இவங்க யாரு? ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க? நான் கர்த்தரை நம்புறேன், நான் எப்படி இருப்பேன்? என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம். இவருக்கு ஏன் இந்த தாட் வந்தது தெரியுங்களா?
2ஆம் வசனம் வாசிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். கவனிச்சிங்களா? இவன் என்ன சொல்கிறான்? நான் இப்படி மாற போகிறேன், அசையாமல் இருக்கிற சீயோன் மலையை போல மாற போகிறேன். ஏன்னா இவன் பார்த்தா இவனை சுற்றி நிறைய மலை இருக்குது. எருசலேம் உங்களுக்கு தெரியும், எருசலேமை சுற்றி 6 மலைகள் இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இவன் ஏன் அசையாமல் இருக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்ததுன்னா சுற்றி பார்க்குறான், நிறைய மலை இருக்குது, இந்த மலை அசையாது இல்லை. அந்த மலை யார்? கர்த்தர்னு வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்தில். வாசிங்க. ரெண்டாம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கவனிச்சிங்களா? எதை பார்க்கிறான்? தேவனை பார்க்கிறான். அவர் எப்படி இருக்காரு? as the mountains surround Jerusalem. எருசலேம் எப்படி மலைகள் சூழ்ந்து இருக்கிறோம், என்னைக்கு மலை அசையாது இல்லை. ஸோ அதை பார்க்குறான். அவன் நானும் அப்படி இருக்கணுமே. அவர் யார்? என்னை சூழ்ந்து இருக்கிற மவுண்டன்ஸ். நான் யாராக இருக்கணும்? அவரை நம்புகிறவன். நான் எப்படி இருக்கணும்? அசையாமல் இருக்கிற அப்படின்னா வயதாக்கி எங்கேருந்து வரணும்? அர்ப்பணிப்பு எங்கேருந்து வரணும்னா தேவனை பார்க்கணும், அவருடைய குணாதிசயத்தை பார்க்கணும். அதுலேருந்து யாருக்கு வரணும்? எனக்கு வரணும். ஸோ மை காட் won't move at all. என் தேவன் ஒருபோது எனக்கு அசைய மாட்டார்ல. அப்போ நான் எப்படி தான் இருக்கணும்? அசையாதான் இருக்கணுமே. அதுதான் எளிதான் சொன்னேன். வெளிப்படுதல் என்பது கத்தம் என்ன? a new dedication. தேவனுக்கு நாம் இருக்கிற ஒரு புதிதான ஒரு அர்ப்பணிப்பு அல்லது ஒரு ஒப்பு கொடுத்தல். அது வராமல் என்ன ஆகாது? எழுப்புதல் வராது. நாம் எடுக்கிற தீர்மானத்துமே தான் தமது கிருபையை கத்தர் வைப்பார். அது நம்ம வாழ்க்கையில் எழுப்புதலை கொண்டு வரும், நம் மூலமாக மற்றவங்க வாழ்க்கையில் எழுப்புதலை கொண்டு வரும். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஆண்டவரே எழுப்புன்னு கையை காலை போட்டு உதறனா வராது, அது உள்ளேருந்து வரணும். அடுப்புலேருந்து அக்னி வந்தபோது அடிபட்டு செத்தாங்கல்ல. லேவியராகவும் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நாதாப் அபியோ அந்நிய அக்னி கொண்டு போய் அடிபட்டு செத்தாங்கல்ல. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேவியராகவும் 9 கடைசி 2 வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமூகத்திலேருந்து அக்னி வந்தது இல்லை. அப்படின்னா தேவ சமூகத்திலேருந்து அக்னி வரணும், அந்நிய அக்னி வரக்கூடாது. இன்றைக்கி எழுப்புதல் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் யார் ஒருத்தர் மூலமும் உள்ளே வருவது இல்லை. அது எங்கேருந்து வரக்கூடாது? பக்கத்துலேருந்து வரக்கூடாது, எனக்குள்ளேருந்து வரணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி அங்கிருந்து வரணும். எங்க? இட் மஸ்ட் கம் ஃப்ரம் above, நாட் ஃப்ரம் below. எங்கிருந்து வரக்கூடாது அக்னி? பரத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் எனக்கு இறங்கி வரணுமே தவிர எங்கிருந்து வரக்கூடாது? பாதாளத்திலிருந்து ஏறி வரக்கூடாது, இல்லை பக்கத்து விசுவாசிட்டிருந்து வரக்கூடாது, பக்கத்து தேவ மனுஷன் வரக்கூடாது. எங்கிருந்து வரணும்? இட் மஸ்ட் கம் ஃப்ரம் above. அது வராவிட்டால் என்ன ஆகும்? அடிபட்டு சாக வேண்டியதுதான். இன்றைக்கி எழுப்புதல் ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா என்னென்னவோ முயற்சி பண்ணுறாங்க. இவர் கொடுத்து ஓடுறாங்க, அவர் கொடுத்து ஓடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு 30-35 ஆண்டுகளுக்கு கூட அவங்க அபிஷேகம் பெறாமல் இருப்பாங்க. என்னென்னா they believe God, they have faith in God, they accepted Holy Spirit. ஆனால் என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள அபிஷேகமோ இல்லை அந்நிய பாஷை அவங்களுக்கு வரலை. பார்த்தீங்கன்னா ஒரு காத்திருப்பு கூட விடாமல் ஓடுவாங்க. எங்கெல்லாம் அபிஷேக கூட்டம் அங்கெல்லாம் ஓடுவாங்க, கிடைக்கல. காரணம் என்னென்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க? வெளியே இருந்து வரும்னு நினைக்கிறாங்க. வெளியே இருந்து மேலே இருந்து வரணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியாவுக்கும் அந்த பாகா தீர்க்கதரிசி ஒரு போட்டி நடக்கும் தெரியுங்களா? அதில் 3 முறை அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நெருப்பு போடாமல். அந்த வருஷத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துவாங்க, யாராவது வாசிங்க. 3 வசனத்தில் அந்த நெருப்பு போடாமல்ங்கிற வார்த்தை இருக்கும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், சரி ஆமாம், 23ஆம் வசனத்தில் இருக்கு நெருப்பு போடாமல். அடுத்தது அதே 23 மறுபடியும் நெருப்பு போடாமல் இருக்கும். அப்புறம் 25ஆம் வருஷம் நெருப்பு போடாமல் இருக்கும். 23ஆம் வருஷத்தில் 2 முறை இருக்குது. இப்பொழுதும் 2 காளைகள் எங்களுக்கு கொண்டு வரட்டும், ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளைகளை அப்படியே செய்து நெருப்பு போடாமல். 25ஆம் வருஷத்தில் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இந்த நெருப்பு போடாமல் இருக்குது தெரியுங்களா? தமிழில் என்ன வார்த்தை? நெருப்பு போடாமல். ஆனால் எப்ரேய மொழியில் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா டோன்ட் புட் ஃபயர் அண்டர்ன்னு இருக்கும். எங்கேருந்து நெருப்பு போடாமல் தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்களா? அதுக்கு அத்தனை தெரியுங்களா? கீழே இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு கீழே தான் வரும். பலிபீடத்துக்கு மேலேருந்து நெருப்பு போட்டால் காளையை துண்டித்து விறகு வச்சானா அணைஞ்சு போயிடும்.
ஆகவே என்ன செய்வான்னா, நெருப்பு மேலேருந்து வந்தது, ஆனால் அவன் என்ன செய்யணும், ஆசாரியன் விறகு போட்டு என்ன பண்ணணும், அதை அவியாமல் பார்த்து கொள்ளணும். கீழே என்ன இருக்குதுங்களா, ஒரு கேப் இருக்கும், காற்று கீழேருந்து போய் தான் என்ன பண்ணணும்னா அதை எரிய வைக்கும். எலியா என்ன சொல்கிறாருன்னா, நெருப்பு எங்கேருந்து வரணும், மேலேருந்து வரணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, கீழேருந்து வரக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நெருப்பு கீழே இருந்து வருது, அதை ரொம்ப நாள் நிலச்சி நிற்கலை. ஒரு தேவ மனுஷன் இருந்து கவனித்துக்கள், நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தர் அநேக பாத்திரங்களை வைத்திருக்கிறார். சபையில் தேவமந்தம் வச்சுருக்காங்க, நம்மளை முண்டி நடத்துறதுக்கு அநேக அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஆண்டி அங்கிள்லாம் இருக்காங்க. வெளியே ஊழியங்களுக்கு போகிறீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள். ஆனால் இவங்களாம் யாருன்னா, நம்ம உற்சாகப்படுத்தத்தானே தவிர நமக்குள்ள உண்மையான எழுப்புதல் அவங்களால கொண்டு வர முடியாது, கர்த்தர் கொடுத்தா தான். ஞாபகம் இருக்குமே, எழுப்புதல் யாருடைய சிந்தை? சரி, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எழுப்புதலுடைய பாடமே எங்கே இருக்குன்னா எசேக்கியேல் 37 தான் இருக்குது. சரி, எசேக்கியேல் 37 இருங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எலும்பு எப்படி இருக்குது? எல்லாமே உலர்ந்துன்னா நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்குது. பச்சை எலும்புகள் அல்ல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி செத்து போனவர்கள். எலும்புல என்னவா இருக்குது? ஹாலோ, எலும்புக்குள்ளே அந்த மஞ்சள்லாம் இல்லை, போன் மேரோ இல்லை, காஞ்சி போன ட்ரை போன்ஸ். இப்போ 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். இந்த எழுப்புதலோட வித்து எங்கேருந்து வருது தெரியுங்களா? எலும்புலேருந்து வரல, தீர்க்கதரிசியிலிருந்து வரல, தேவனிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, அதுக்கு ஒரு டபிள்யூ சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? எழுப்புதலுக்கு இதில் 3 டபிள்யூ இருக்குது. ஒரு டபிள்யூ என்ன ஐயா? வேர்ட் ஆஃப் காட் இல்லை, முதல்ல வில் ஆஃப் த ஃபாதர். எழுப்புதல் யார் சித்தத்திலிருந்து வருது? பிதாவின் சித்தத்திலிருந்து வருது. கேட்குறா, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னா அது எழுப்புதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸ்டார்ட் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். தேவனிடத்திலிருந்து வருது தவிர எங்கேருந்து வரல, மனுஷனிருந்து வரல. சரி, கையை உழுக்கிறது, ட்ரம் அடிக்கிறதுலாம் வரல. எங்கே வருது? தேவன் கேட்கிறார், மனுபுத்திரனை, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னா இட் இஸ் த வில் ஆஃப் த ஃபாதர் that the dry bones must become an army of God. தேவனுடைய சேனையாய் மாறுவது தேவனுடைய விருப்பம். என்ன சொல்கிறாரு? உயிரடையுமா? உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். யாருக்கு தெரியாது? உங்க கடை உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 3வது என்ன? வேர்ட் ஆஃப் தி சன், குமாரனுடைய வார்த்தை. முதல்ல வில் ஆஃப் தி ஃபாதர், 2வது என்ன? வேர்ட் ஆஃப் தி சன். எலும்புகள் எதாவது கேட்கணுமா? யோசித்து பாருங்க, அது இன்னும் மனுஷனே கிடையாது, வெறும் எலும்பு, காஞ்சி போன எலும்பு. ஆனால் கர்த்தருக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? உலர்ந்த எலும்புகளுக்கு கூட வசனத்தை கேட்க முடியும் அப்படின்னா நமக்கு நீ வசனம் புரியலன்னு நம்ம அதை விட கேவலமாக இருக்கிறோன்னு அர்த்தம். உலர்ந்த எலும்புகளுக்கு கூட சத்தம் கேட்கணும் அர்த்தம் சொல்ல. எலும்பை பார்த்து பேசுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா காட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ். அவருக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பேசுனா உலர்ந்த எலும்புகளுக்கு கூட காது கேட்கும் அப்படின்னா ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் சதையோடு இருக்கிறோமே. நமக்கு இன்றைக்கி வசனம் புரியலை, கேட்கலன்னு என்ன அர்த்தம்? எலும்பை விட கேவலமான எலும்பு. சரி, 1 2வது வேர்ட் ஆஃப் தொடர்ந்து வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். கவனிச்சிங்களா? ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியானுடைய கிரியை, இதான் எழுப்புதல். 3 டபிள்யூ எளிதாக மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று என்ன? வில் ஆஃப் தி ஃபாதர், அல்லது வேர்ட் ஆஃப் தி சன், ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். 3 டபிள்யூ ஈஸியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 பிதாவின் சித்தம், குமாரனின் வார்த்தை, ஆவியானவருடைய கிரியை, 3 சேர்ந்த எழுப்புதல் வரும். அப்படின்னா இதில் மனுஷனுக்கு என்ன வேலை இருக்குதுல்ல? மனிதனுக்கு எழுப்புதலுக்கு மனுஷனுக்கு சம்மந்தம் கிடையாது. என்ன செய்யணும்? அது அங்கேருந்து தான் வரணும், அவருடைய வார்த்தையின்படி தான் வரணும், அவருடைய ஆவியின்படி தான் அது வரணும். அதுக்கு என்ன வேணும்? 3 வரும்போது ஒரு எலும்பு ஒன்றாவது இருக்கணும்ல, ஒரு எலும்பாவது இருக்கணும்ல, அதுதானே ஃபவுண்டேஷன். நம்மகிட்ட என்ன இருக்கணும்?
எழுப்புதல் எனக்குள்ளே இருந்து வரணுங்கிற ஆர்வமாக தான் நமக்கு இருந்தால் போடும். இந்த எலும்பு மேலே என்ன வந்துடும்? அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய கிரியை வரும்போது இந்த உலர்ந்த எலும்பு என்ன ஆகிடும்? உயிர் பெற்று எழுந்துடும். அப்போ அந்த உயிர் பெற்று எழ வேண்டுமானால் இந்த 3 காரியங்களும் மிக மிக அவசியமானது. அப்படின்னா அந்த எழுச்சியின் பலனை வரணும்னா எங்கேருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து வரணும். எனக்குள்ளே அந்த தீர்மானம் இருக்கணும். என் தீர்மானத்தின் மேலே தான் கர்த்தருடைய அந்த வில் ஆஃப் தி ஃபாதர், வேர்ட் ஆஃப் தி சன், ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் எங்கே வரும்னு சொன்னால், நான் தீர்மானம் எடுத்தேன் பார்த்தீங்களா, இது மேலே வரும். அப்போ தான் எழுப்பது எனக்குள்ள வந்து உண்டாகும். அது ஆபிரகாமுக்குள்ளே உண்டாச்சு. என்ன பண்ணார்? கீழே இறங்கி போயிட்டார். எகிப்தர் வந்துட்டு அப்போ தேவ இரக்கத்தை பெற்றார். எங்கே வந்தார்? இங்கே வந்துட்டார். இங்கிருந்து புறப்பட்டு எங்கே வர்றார்? இப்போ வாசிங்க மறுபடியும் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் ஹெப்ரோனில் இருக்கும். எங்க வந்துட்டா தெரியுங்களா? ஹெப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து. எங்கே சேர்கிறார் அவர்? மம்ரே. அவர் எங்கிருந்து புறப்பட்டார்? மோரே. அவர் புறப்பட்ட இடம் இது மோரே. ஆனால் இப்போ இங்கே பண்ணால் மறுபடியும் எங்கே வரணும்? மோரே தானே வரணும், சீக்கிரமில் தானே வரணும். ஆனால் எங்கே இருந்தால் தெரியுங்களா? அங்கே போகலை, ஹெப்ரோனுக்கு போகிறார். ஹெப்ரோனில் என்ன இருக்குது? அங்கே மம்ரே. இந்த மம்ரே என்ற அர்த்தம் என்னங்களா? ஃபர்ம்னஸ், உறுதிப்பாடுன்னு அர்த்தம். மம்ரே என்பதுக்கு அர்த்தம் என்ன? ஃபர்ம்னஸ். மோரே என்பதுக்கு என்ன? குறி சொல்கிறவன் அர்த்தம், சூட் சேயர். மம்ரே என்பது ஃபர்ம்னஸ், ஸ்டேபிள், நிலையானது. அவள் எங்கேருந்து புறப்பட்டார்? மோரையிலேருந்து புறப்பட்டார். ஆனால் திருப்பி வரும்போது எங்கே போகலை? அவள் மோரைக்கு போகலை, மம்ரே. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் யார் எழுப்பல் வேணா எங்கே இருக்கணும்? இந்த லூஸ் சாயில் இருக்கக்கூடாது. அந்த பலனற்ற ஒரு இடத்துல நான் நடப்படக்கூடாது. எங்கே நடப்படணும்? ஆபிரகாம் மோரைக்கு போகாமல் எங்கே போனார்? புறப்பட்ட இடம் மோரே. ஆனால் மறுபடியும் போகும்போது மோரைக்கு வரல. எங்கே வந்தார்னா மம்ரே வந்தார். அது என்னத்தன்னு சொன்னால், ஒரு லூஸான ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம். என்ன இருக்கணும்? ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை. பைபிளில் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை 3 ஆவிக்குரிய நிலைமையை ஒப்பிடுவாங்க. ஒன்று கடலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கும் விசுவாச வாழ்க்கையை. வேதத்தில் பார்த்தா ஒன்று கடலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கும். ஆமாம், ஒன்று கடல், 2வது காற்று, 3வது மணல். சரி, அந்த 3க்கும் ஒப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒரு நிலையற்ற ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு அர்த்தம். அதுக்கு நாம் அதை தாண்டி கடந்து போவோம். இந்த நிலைமையிலிருந்து வரணும்னு என்ன வேணும்னு சொன்னால், நீங்கள் நானும் உறுதியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும். இதுக்கு தேவை என்னன்னு சொன்னால், அந்த நிலையான, அது அசைக்கப்பட முடியாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, அன்ஷேக்கபிள். அது நம்ம சங்கீதம் 125 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சில கருத்துக்களை கவனிப்போம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிலீவர் இஸ் அன்ஷேக்கபிள். விசுவாசியார் அசைக்கப்பட முடியாதவன். 1ஆம் வசனம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இப்போ விசுவாசி எதுக்கு ஒப்பிடப்படுறாங்கன்னா சீயோன் பர்வதத்துக்கு. பட் சீயோன் பர்வதத்தின் தன்மை என்ன? அது தெரிஞ்சால் விசுவாசிக்கு எப்படிப்பட்ட உறுதியை கர்த்தர் கொடுக்குறான்னு நாம் தெரிந்துக்கலாம். விசுவாசி எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? சீயோன் பர்வதத்துக்கு. அப்படின்னா சீயோன் பர்வதம் என்றால் என்னன்னு தெரிஞ்சால் அதே நிலைமை நமக்கும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. சங்கீதம் 2:6, சாம் 2:6. சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது. சீயோனோட முதல் அடையாளம் என்ன? பரிசுத்தம். அப்போ நாம் அசையாதவர்களாய் ஒரு சரியான எழுச்சி பெற்றவனாக இருக்கணும். முதல்ல என்ன வேண்டும்? பரிசுத்தத்தில் அசையாமல் இருக்க நிலை வேண்டும். இன்னைக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்து என்னென்னா பரிசுத்த வாழ்க்கை தான். நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். இதுதான் உண்மை, இப்படி தான் இருப்பேன் வாழ்வேன்னு சொன்னால் வீட்டிலேயே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சபைக்கு அப்புறம் வீட்டிலேயே அவ்வளோ ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, அதாவது தேவனுக்குன்னு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு காணப்படுவீங்கன்னா குடும்பத்திலே பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் ஊழியத்தில், அப்புறம் சமுதாயத்தில், எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த பரிசுத்தத்தில் என்ன வேணும்? ஒரு உறுதி வேண்டும். 2வதாக கொண்டு கவனிக்கிறோம். சீயோன் பர்வதத்துக்கு 2வது சங்கீதம் 48:11. நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. அப்படின்னா ரிஜாய்சிங் என்ற வார்த்தையை கவனிச்சிருக்கிறோம். ஒன்று என்ன? அப்போ விசுவாசிக்கு என்ன? அவன் ஒரு சீயோன் பர்வதம். ஒன்று பரிசுத்தம், 2வது மகிழ்ச்சி.
ரிஜாய்சிங். மூணாவது 74:2 அவன் வாசம் பண்ணுகிற இடம், டுவெல்லிங். அதாவது அவன் அப்படி வந்து விசிட்டர் மாதிரி வந்து போகிற ஆளில் நிலையாக இருக்கிறவன். வாசிக்க சங்கீதம் 74:2. சங்கீதம் 74:2. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய் இருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். சியோனுக்கு மூன்றாவது அடையாளம் என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற அனுபவம். நான்காவதாக சங்கீதம் 78:68. சங்கீதம் 78:68 அதில் அப்படியே அன்பை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா நான்காவது அவர் வாசம் பண்ணுவது, நான்காவது அவருடைய அன்பு. ஐந்தாவதாக சங்கீதம் 133:3 அதில் வாசிக்கிறோம் ஆசீர்வாதம் என்று வாசிப்போம். அதில் சங்கீதம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்படின்னா கர்த்தர் விசுவாசிய அசையாத சியோன் என்று சொல்வார்னா அதுக்கு 5 அனுபவங்கள். இந்த 5மே சங்கீதத்தில் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா தேவனுடைய கைவிடாத தன்மை. ஒரு பக்கத்தில் யார்? விசுவாசி அசைக்கப்படாதவன். 1ஆம் வசனத்தில். 2ஆம் வசனம் ஏன் போட்டிருக்குது வந்து சங்கீதம் 125:2 வாசிங்க. 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இந்த ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் இல்லையா? அப்படின்னா விசுவாசியும் அசைய மாட்டான். யார் அசைய மாட்டாங்க? கர்த்தரும் அசைய மாட்டான்னு சொல்லப்போனால் அவன் பர்வதமாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் அவனை சுற்றிலும் பர்வதமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவன் எப்போ உறுதிப்பாட்டுக்குள்ளே வரானோ அப்போ தேவன் என்ன செய்வார்? அவனை சுற்றிலும் பர்வதங்களாக இருந்து அவனை காக்கிறார். இந்த காத்தலுக்கு ஏசாயாலிருந்து 5 வசனங்கள் சொல்லியிருக்கேனா? ஏசாயாலிருந்து 5 வசனம் சொல்லியிருக்கேனா? ஏசாயா 41:17 சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் 5 கருத்துக்கள் இருக்கும். சரியா? 1 கைவிடாதிருப்பார். என்ன இப்படி கைவிடாதிருப்பார்னா செவி கொடுத்து கைவிடாதிருப்பார். அதை நம்ம ஜெபங்களை கேட்டு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். சொல்லப்போனால் கைவிடாது. ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஏன்னா அவர் நம்ம சுற்றிலும் பர்வதமாக இருப்பதனால. மீகா 7:7 வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். தேவன் மேல நம்பிக்கை என்ன? ஏன் கைவிட மாட்டார்னா அவர் என்ன செய்வாராம்? தேவன் என்னை கேட்டருள்வார். உங்களுக்கு தெரியும் இந்த வசனங்கள்லாம். ஏசாயா 45:22 பார்த்தீங்கன்னா பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீங்க. ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எல்லாவங்களுக்குள்ள வாய்ப்பு. சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், வைக்கப்பட மாட்டாங்க. அது யாருக்குன்னா இஸ்ரவேலுக்கு. முதல்ல மொத்த உலகத்துக்கும், அடுத்து இஸ்ரவேலுக்கு. மீகா 7:7 ஒரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு. ஸோ இவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்னா மேலே உள்ள 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அவருக்கு. மீகா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் இருப்பது என்னன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள். சொல்லப்போனால் 23 பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு. அதில் முதல் 6 வசனத்தில் அவருக்கு 23 பிரச்சனைகள். ஆனால் அவர் என்ன நம்புகிறாரு? நானோவென்றால். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் என்ன செய்வேன்? என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு உண்டாகும், என் தேவனை கேட்டருள்வார். அப்படின்னா தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். பர்வதத்தை போல சுற்றி இருக்கிறார்னு சொன்னால் முதலாவது கருத்துனா அவர் கைவிட மாட்டார். ஏன்னா நமக்கு செவி கொடுக்குற தேவன். 2வதாக ஒன்றை கவனிப்போம். ஏசாயா 42:16 அவர் கைவிடாது இருப்பார். எப்படி கைவிடாது இருப்பார்? நம்மை நடத்தி கைவிடாது இருப்பார். அவர் எப்படி நம்ம கைவிடலன்னு தெரிஞ்சுக்கலாம்னா அப்படி நடத்துது நமக்கு ஒன்று ஜெபத்தை கேட்பார், அடுத்தது என்ன செய்வார்? நம்மை நடத்துவார், கரம் பற்றி நடத்துவார். நமக்கு தெரியாத வழிகளில் கூட என்ன செய்வார்? அவர் நம்மை நடத்துவார். அப்படின்னா அவர் நம்மை கைவிடாதவர். 3வது ஒன்றை கவனித்தோம். ஏசாயா 44:21 அவர் நம்மை மறக்க மாட்டார். சரியா? ஏன்னா அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர் தான் நம்மை உருவாக்கினவர். ஆக என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிட மறக்க மாட்டார். 4வது ஏசாயா 46:4 ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவர். அந்த 3 கருத்துக்களும் அந்த வசனத்தில் இருக்கான என்ன சொல்லுவாங்க? மறக்க மாட்டார். 5வதாக ஏசாயா 49:16 அந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை மாதிரி சுட்டி காட்டுகிறேன். இதோ உன்னை உன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், வரைந்ததில்லை. என்ன செய்திருக்காரு?
பொறித்து வைத்திருக்கிறார். வரையில் என்கிரேவ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை எழுதி, ஒரு எபிரேய வார்த்தை எழுதிக்கணுங்க. காக்கா, காக்காக். எபிரேய மொழியில் காக்கா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், சரியா? ஆமாம், காக்கானா ஈஸியாக ஞாபகத்தில். காக்கா என்றால் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். அது என்னங்களா, இதுக்கு அர்த்தம் நட்டு கட்னு அர்த்தம். டு கட், அதாவது வெட்டுவதுன்னு அர்த்தம். நம்ம உள்ளங்கையில் பொறித்து வைத்து என்ன பண்ணுறாரா, உள்ளங்கையை வெட்டி வெட்டி என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம உருவத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஆனிமல், ஒரு சிங்கமோ ஒரு பசுவோ இல்லை ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒருத்தர் ஒரு கல் இருந்து செதுக்குறான்னா எதை செதுக்குவோம் தெரியுங்களா? அது தேவையில்லாத செதுக்கி எடுப்பாங்க. தேவையில்லாத செதுக்கி எடுத்தால் தேவையுள்ள வந்துடும் இல்லையா? அதுபோல் கத்து என்ன பண்ண, அவர் கையில் நம்ம பொறிக்க என்ன பண்ணுறாருன்னா கட் பண்ணி எடுக்கிறார். ஏதுன்னா அவருடைய கையை கட் பண்ணி எடுத்து யாரை உருவாக்குற, நம்ம உருவாக்கு. ஆனால் தான் சொல்கிறார், உன் மதில் எனக்கு முன்பாக எப்போது நிற்குது அப்படின்னா அந்த தேவன் என்ன செய்கிறார், நம்ம பர்வதத்தை போல சுற்றி நம்ம இருந்து காத்துக்கொள்ளுகிறார். சரி, இதுக்கு அடுத்தபடி நாம் போயிடலாம். நாம் எங்கே இருக்கிறோம்? அவருடைய கையில் இருக்கிறோம் இல்லையா? அந்த 120 என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் உறுதியாக இருக்கிறேன் அவர் மேலே, அவர் என்ன சுற்றி எப்படி இருக்கார், உறுதியாக இருக்கிறார் இல்லையா? அந்த உறுதியாக இருப்பதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? 49:14 நீ எங்கே இருக்கிற? என்னை உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறேன். அது தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ஒன்றை மாத்திரம் என்ன பண்ணுறேன், ஒரு உருவமாக என் கையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இந்த எழுப்புதல் வருது இல்லையா, அந்த ஜேர்னி ஆஃப் ரைசிங்கில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன, நம்ம எங்கே இருக்கிறோம்? நாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அவருடைய கைகளில் வைத்திருக்கிறார். எப்படி வச்சுருக்க, அவருடைய கட் பண்ணி நம்ம அதில் உருவத்தை வச்சுருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய கையில் இருப்பதுனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். நாம் அப்போ இந்த எழுப்புதல் வேணும்னா நமக்கு என்ன ஃபீல் பண்ணணும்னு சொன்னால், எழுப்புதல் யார் கையில் இல்லை, என் கையில் இல்லை, நான் போகிற சபையில் இல்லை, இல்லை நான் செய்கிற ஊழியத்தில் இல்லை, அது அவர் கையில் தான் இருக்குது. என்னை உள்ளங்கையில் என்ன பண்ணிருக்காரு, என்னை பொறிப்பதற்காக அவர் கையே நாசப்படுத்தி இருக்கிறார், சேதப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்னை கைவிடுவாரா? அப்போ எழுப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல சொன்னது 3 W சொன்னது தெரியுங்களா? தேவன் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும் தவிர நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், நிறைய உபவாசம் பண்ணுறேன், நிறைய பைபிள் படிக்கிறேன், இதெல்லாம் தேவைதான். அதனால எழுப்புதல் வராது. அந்த ரைசிங் இருக்கிற அந்த எழுச்சி எங்கேருந்து வரணும்? கர்த்தர்கிட்ட தான் வரணும். அவர்கிட்ட ஆரிஜினேட் ஆகணும். நாம் என்ன செய்யணும், அதை தக்க வைத்து கொள்ளணும், நாம் அதை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் எங்கே இருக்கேன், அப்படியே கையில் இருக்கேன். அப்படியே கையில் இருந்தால் எனக்கு என்னென்ன ஆகும்? சில கருத்துக்கள் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்னு தெரியல. ஒன்று, உபாகமம் 33:3 வாசிங்க. உபாகமம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அப்படின்னா முதல்ல என்ன செய்யறாரு, அந்த செயின்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவருடைய கையில் இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் கையில் இல்லை. நீ பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாள் என்ன பண்ணா, சாமுவேலை கொண்டு போய் ஏலி கையில் ஒப்பு கொடுத்தான். இனி ஏன் பிள்ளை இல்லை, ஓம் பிள்ளை. ஸோ அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனை நடத்தி இருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. ரெண்டாவது, மனிதர்காரங்களை நம்ம ஒப்பு கொடுத்தால் என்ன ஆகும்னா, அவங்களோட நல்லது மாத்திரம் இல்லை, அவங்கள்ட்ட கெட்டதும் வந்துடும். ஒரு மனிதன் நம்ம ட்ரெயின் பண்ணுறாருன்னா என்ன ஆகிடும் சொன்னால், அவருடைய நல்லது வரும், அதோடு நிற்காது. என்ன வந்துடும், அவருடைய கெட்டதும் வரும்ல. பிலிப்பியர் 4:9 வாசிங்க. பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போ நான் ஒரு தேவ மனுஷன் ட்ரெயின் பண்ண என்ன பண்ணுவார், நாளையும் சொல்லுவார்ல, நீ என்னிடத்தில் கற்றது அடைந்தது கேட்டது கண்டது. நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், ஊழியக்காரன்ட்ட பார்க்க வேண்டியதை விட்டு மீதெல்லாம் பார்ப்போம்ல. ஒரு ஊழியக்காரன் நம்ம எதை பார்ப்போம்னா, அவன்கிட்ட எவ்வளவோ மெரிட்ஸ் இருக்கும், ஆனால் டிமெரிட் என்ன தானே பார்ப்போம். ஸோ அதை நம்முடைய பவுல் சொல்ல, நீ என்னெல்லாம் என்ன கண்டியோ கேட்டியோ அடைந்தாயோ பெற்று அது செய். இப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, நம்ம அறியாமல் என்ன பண்ணுவோம்னா, ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் சரி தான், தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் தேவ மனிதனாக இருப்பார். கிட்ட போனீங்கன்னா நம்ம சாதாரண மனுஷத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம இடர்லடைய வாய்ப்பு உண்டாகும். அதனால தான் கற்று சொல்கிறேன், நீ யார் கையில் இருக்கிற, என் கையில் இருக்கிற. யார் கையில் ஒன்றை ஒப்பு கொடுக்கல, இன்னொருத்தன் கையில் ஒப்பு கொடுக்கல. ஒருவேளை ஒரு மேய்ப்பெண்கள் நாம் இருந்தால் கூட எஜமான் அவர் தான். மேய்ப்பன் தேவன் நியமித்தாரே தவிர அவர் எஜமான் கிடையாது. மேய்ப்பன் யார்? இவங்களாம் நம்ம மேய்க்கிறவங்க தானே தவிர ஓனர் யார்? அவர் தான் முதலாளி.
அப்படின்னு நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கினா அவரை பார்க்கணும், நம்ம தெரியணும். நம்ம எங்கே இருக்கணுமோ அவர் கையில் இருக்கிறோம். அந்த உபாகம் 33 1-2 வசனங்களை வாசிங்க. அப்போ இந்த 3ஆம் வசனம் நல்லா புரியும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1-2-3 வசனம் சேர்த்து வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ஆவது. அப்படின்னா இந்த வலதுக்கு அந்த கையில் இருக்கோம் இல்லையா, கர்த்தர் இட்ஸ் a place of blessing. கை என்பது என்ன? உபாகம் 33:3 வாசித்தோம் இல்லையா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? என் கையில் இருக்கீங்கன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். இப்போ 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ஆவது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அந்த எந்த கரத்திலிருந்து பிரமாணம் புறப்பட்டதோ அந்த கரத்தை நம்ம வைத்திருக்கிறார். அப்படின்னா இட்ஸ் a place of blessing. நீங்கள் என் கையில் இருக்கீங்கன்னா அது கத்தம் என்ன? ஏன்னா நாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார்? நம்ம அவர் கைகளில் வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த உறுதிப்பாடு நம்ம வாழ்க்கையில் எப்போ வருதோ, அந்த எழுப்புதல் சொன்னது தெரியுங்களா, அந்த ரைசிங் எப்போ வரும்னா நமக்கு என்ன இருக்கணும்? நான் தேவனுடைய கையில் இருக்கிறேன். அந்த கை என்ன? அவருடைய அக்னிமயமான பிரமாணங்கள் அங்கிருந்து தான் புறப்பட்டது. அந்த இடத்து கையிலே என்னை வைத்திருக்கிறார். இந்த கையில் என்னை வைப்பதற்காக தன் கையை செதுக்கி வச்சிருக்கார் பாருங்களேன். அதை காயப்படுத்தியாக நான் இருக்கிறேன். ஏன்னா அந்த கையிலேருந்து அக்னிமயமான பிரமாணங்கள் வந்தது. அதில் இப்போ யார் இருக்கிறோம்? நாமும் இருக்கிறோம். அப்படின்னா இட்ஸ் a place of blessing. 2ஆவதாக அவருடைய கை என்பது என்ன? இட்ஸ் a place of life. 2ஆவதுடைய கை என்ன? ஜீவன் இருக்கக்கூடிய கை, place of life. அவருடைய கையில் நாம் இருக்கிறோம் என்றால் அவர் நம்மை சுற்றிலும் பர்வதத்தை போல் இருக்கிறான்னு அதுக்கு அர்த்தம் என்ன? இது ஜீவனுக்குரிய இடம். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அப்ப அந்த கை என்ன கை? இட்ஸ் a place of life. உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எந்த ஜீவனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் சரிதான், அவங்க ஜீவன்லாம் யார் கையில் இருக்குது? அப்படின்னா அவருடைய கை என்பது கர்த்தர் என்ன? அது ஜீவன். நம்ம எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார்? அவருடைய ஜீவனுக்குள் வைத்திருக்கிறார். அவர் ஜீவனை யாராவது எடுக்க முடியுமா? அவர் கைக்குள்ளே நாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவருடைய கையில் தான் ஜீவன் இருக்குது. எல்லா ஜீவன்களின் ஜீவனும் அவர் கையில் இருக்குது. 3ஆவதாக அவருடைய கை என்பதற்கு இட்ஸ் a place of time. காலம் எங்கே இருக்குன்னா அவர் கையில் தான் இருக்குது. place of time. நம்முடைய கைகளில் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் என்ன? அவருடைய காலத்துக்குள் நாம் இருக்கிறோம். நமக்கு எல்லாரும் தெரியுமே, ஒரு பாட்டு பாடுறாங்களே, நான் அறியாத எதிர்காலம். உங்களுக்கு தெரியுமே அந்த பாட்டு, சின்ன கோரஸ் தான் அது. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. என் காலங்கள் அவர் கரத்தில் இருப்பதால் பயமில்லை. என் காலங்கள் அவர் கரத்தில் இருப்பதால் பயமில்லை. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. இவ்வளவுதான் பாட்டு. அது நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவன்கிட்ட தானே இருக்குது. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் எதிர்காலத்தை யார் கையில் வச்சுருக்காரோ அவர் எனக்கு தெரியுமே. ஒரு பாட்டு பாடுறாங்க, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் கேடி கூட்டத்தில் 1ஆம் நம்பர் கூட்டம். அது இந்த பார்தலத்தை யார் கையில் வச்சுருக்காரோ அவர் இவருக்கு சொந்தம். அப்போ என்ன தான் மொத்த உலகம் இவனுக்கு சொந்தமா? அதை எப்படி போட்டு இழுக்கிறான் பாருங்களா ஆள். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தின் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அது என்ன சொல்கிறாங்க? உலகம் எல்லாம் பார்க்கறது காணாது எல்லாம் அவருக்கு சொந்தம், ஆனால் அவர் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். அதே மாதிரி என்ன பாடுறாரு? நான் அறியாத எதிர்காலம்
நான் அறிந்த தேவனிடம் உள்ளது, என் காலங்கள் அவர் கருத்து இருப்பானா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. சரியா? சங்கீதம் 31:5 வாசிங்க. 15 சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் எங்க இருக்குது? உங்க கருத்தில் இருக்குது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அப்படின்னு என்ன சொல்ல தெரியுங்களா? என் காலம் யார் கையில் இல்லை? முதல்ல என் கையில் இல்லை, முதல்ல என் கையில் இல்லை, அடுத்தது எது கையில் இல்லை, என்னை அழிக்க தேட அவன் கையில் இல்லை. யார்? உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படின்னா இட்ஸ் a place of time. நீ பார்த்தீங்கன்னா நேரம் வரல, சமயம் வரல, வாய்ப்பு வரல, புலம்பிட்டு உட்காந்துருக்க தெரியுங்களா? நினச்சிக்கணும், இந்த டைம் நம்ம கையில் இல்லை, எதிரி கையில் இல்லை, அப்பா கையில் இருக்குது. அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ கொடுப்பார் கண்டிப்பாக. அவர் காலத்துக்கு முந்தியும் கொடுக்க மாட்டார், பிந்தியும் கொடுக்க மாட்டார். அதன் காலத்து நேர்த்தியாக செய்கிறவர். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம கையில் இருக்கிறோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் நான் உறுதியாக அவர் நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவரும் எனக்கு உறுதியாக இருக்கிறாரு. அவர் கையில் தான் இருக்கிறேன். அவர் கையில் என்ன இருக்குது? என் காலங்கள் அவர் கையில் தான் இருக்குது. nobody can stop my time. என்னுடைய நேரத்தை யார் நான் நினச்சா கூட தடுக்க முடியாது. ஏன்னா என் காலம் என் கையில் இல்லை, அவர் கையில் இருக்குது. 4வது, இட்ஸ் a place of supply. என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுற இடம் அந்த கை தான். பிளேஸ் ஆஃப் சப்ளை. என்னுடைய தேவைகள்லாம் யார் கையில் இருக்குது? அவர் கையில் தான் இருக்குது. சங்கீதம் 104:28. சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். யோசித்து பாருங்க, பறவை இது எல்லா ஜீவன்களுக்கும் சொல்றாரு. எல்லா கிரீச்சர்ஸுக்கும் என்ன செய்வாரா? கர்த்தர் கையை விரித்து என்ன செய்வாரா? அவங்க வாங்கிப்பாங்களாம். 2வது, அவர் கைகளை விரித்தால் எல்லாரும் திருப்தி ஆகிடுவாங்களாமே. அப்போ நமக்கு திருப்தி இல்லாமல் எதையாவது கற்று கொடுப்பாரா? நாமே அவர் கையில் இருக்கிறோம். மற்றவங்களாம் கைக்கு வெளியே நின்று வாங்குறவன், நாம் அப்படி கையிலேயே இருக்கிறவங்க. கையில் வெளியே இருந்து வாங்குறவனுக்கே கற்று திருப்திப்படுத்துவாரானால் நம்ம கையில் வச்சுருக்கிறாரு, நமக்கு எப்படி அறகுறையாக வைக்க முடியும்? ஒன்று, இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? போதும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா? கர்த்தர் என்ன கொடுத்தது போதும். இந்த நிலையில் கர்த்தர் என்ன வைத்திருப்பது போதும். அதுக்கு மேலே ஆம்பிஷன் வேண்டாம் என்பதல்ல. இது கூட இல்லாமல் எத்தனை விசுவாசிகள் கிடக்கிறாங்க யோசித்து பாருங்கள். எத்தனையோ விசுவாசிகள் உண்மையாக நான் நினைப்பேன், என்னை காட்டிலும் உண்மையாக ஊழியர் விசுவாசிகள் இருக்காங்க. ஆனாலும் அவங்க பணத்தில் பிரச்சனையாக இருக்காங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். நான் யோசிச்சு பார்ப்பேன், அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு எங்கிட்ட உண்மை இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த குறையில்லாமல் வச்சுருக்காரு. சில ஊழியர்களோட சாட்சியை கேட்கும்போது நான் யோசிப்பேன், இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் வந்தது கூட இல்லையே. ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு இது நீக்கிடாண்டுன்னு சொல்கிறதுக்கு கூட ஒன்றுமே ஆண்டவர் அனுமதிக்கலையே, கதை கொடுக்கலையே. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் நான் எங்கே இருக்கேன்னா கொடுக்குற கரத்துலேயே இருக்கிறேன். அப்படின்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன்னும் சொல்ல போனால் என்னை தாண்டி தான் அடுத்தவனுக்கு போகும். அவர் கையில் நான் இருக்கிற அந்த கை தானே கொடுக்க போகுது. அந்த கையில் தானே என்ன வரைஞ்சி வச்சுருக்கிறார், என்ன பொறித்து வைத்திருக்கிறார். அப்போ என் மூலமாக தானே அவனுக்கு போகும். 1 பேதுரு 4:10 வாசிங்க. 1 Peter chapter 4 and verse 10. 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கரானக்காரனை போல இருங்க. அப்படின்னா நாம் யார் தெரியுங்களா? அவர் கையில் இருந்துட்டு என்ன பண்ணுறோம்? நாம் இங்கேருந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக இப்போ பழைய கதை சொன்னாங்க இல்லையா, வயலுக்கு தண்ணீர் போனால் நேராக வயலுக்காக போயிடும், வாய்க்கால் வழியே தானே போகும். வாய்க்காலில் புல்லுலாம் இருக்குல்ல, தண்ணி போகிறதுனோ பயிருக்கு தான், ஆனால் முதல்ல குடிக்கிறது யாருன்னா புல்லு தான். தண்ணீர் யாருக்கு கொண்டு வரா? கர்நாடகாவில் சண்டை போட்டு அடித்துடி போட்டு மண்டையை உடைச்சி தண்ணியை வாங்கிட்டு வந்தால் முதல்ல புல்லு குடிக்குது பாருங்களேன், அதுக்கப்புறம் தான் பயிருக்கே போகுமா. ஸோ அப்படியான தேவன்ட்டு ஆசீர்வாதம் வரணும் போல் யாரும். ஸோ வி ஆர் த சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதத்தின் வாக்கில் நாம தான் நம்ம நிரப்பின பிறகு நம்ம நினச்ச பிறகு தான் அடுத்தவன் நினைக்க முடியும். அப்படின்னா அடுத்தவனுக்கே நன்மையை கொடுப்பார், திருப்தியாக்குவார்னா நமக்கு கொடுக்காமல் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதனால் நமக்கு இது இல்லாததுல நமக்கு நிறைய குறை இருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் குறை இருக்குது, குடும்பத்தில் குறை இருக்குது, பர்ஸில் குறை இருக்குது, நிறைய குறை இருக்குல்ல, ஹெல்த்தில் குறை இருக்குது. அது ஒன்றை கவனித்துக்கொள்ளுங்க, நாம் எங்கே இருக்கிறோம்? அவருடைய கையில் இருக்கிறோம். என் வழியாகத்தான் நூதனுக்கு ஆசீர்வாதம் போகணும், என்ன ஆசீர்வாதம் அப்படி அங்கே போயிடும். ஏன்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை. 5வதாக அவருடைய கரம். ஏசாயா 49:2. ஏசாயா 49:2.
அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்ன பண்றாரு? வாய் என்ன செய்வாராம்? கூர்மையான பட்டயமாக. இட்ஸ் a place of equipment. அதாவது என்ன? பலப்படுத்துகிற கரம். அந்த இடம், இந்த இடம் என்ன இடம்னு சொன்னால் இட்ஸ் a place of equipment. எக்யூப்மெண்டால் எல்லா சர்வ ஆயுதங்களையும் கொடுத்து அதுக்கு பயிற்சியை கொடுத்து அவனை பலப்படுத்துவதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆயிடுச்சு ஞானஸ்நானம் விட்டு கரையேறினார் இல்லையா? எல்லாரும் ஏறினாங்க. ஆனால் இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அது கொடுக்கப்பட்டதுலேருந்து என்ன பண்ணிட்டார்? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தபடியினால நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்ல. எப்போ கிடைச்சதுன்னா அந்த கைகளுக்குள்ளே இருந்து. அதான் வழக்கமாக சொல்லுவாங்க, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார்ல இயேசுவுக்கு. யோவான் கையிலேருந்து வரும்போது எப்படி வந்திருப்பார் இயேசு? ஐயா, தண்ணியிலேருந்து வெளியே வர்றதில்ல, கொஞ்சம் நனைஞ்சிட்டு வந்துப்பார்ல. ஹி கேம் ட்ரிப்பிங். அப்படியே சொட்டு தண்ணி வடியும்ல. ஆனால் போன யார் கையில்? ஆவியானவர் கையில். தண்ணியிலேருந்து நனைஞ்சு அப்படி நனைஞ்ச கோழி மாதிரி வந்திருப்பார் இயேசுநாதர். அப்படி மேலே வந்தார் இல்லையா? சட்டெல்லாம் ஒட்டிட்டு தானே இருந்திருக்கோம். நம்ம பேப்டிசம் பார்த்தீங்களா, பெட்ஷீட்டை போட்டு மூடுறோம்ல, இதுனா உடம்புலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம், அது மூடுறோம்ல. ஆனால் இயேசுநாதர் மூடினது யாருன்னா சட்டை போட்டு மூடலை, ஆவியானவர் மூடிட்டார். அங்கேருந்து வரும்போது சொட்டாக வந்தார். இங்கேருந்து போகும்போது ஃப்ளேமாக போகிறார் பாருங்களேன். ஏன்னா யோவான் கையில் வந்தது ஜலத்தினால் ஞானஸ்நானம். ஆவியானவர் போனார் தெரியுங்களா? ஹி வென்ட் அப்ளேஸ். அப்படி ஜுவாலிக்கிற அக்னியால் போனார். அந்த கையில் நாம் இருக்கிறோமே, நம்ம மாத்திரம் என்ன ஒன்றுக்கு உதவாதவனாக இருப்போம். அந்த எக்யூப்மெண்ட் எங்கே இருக்கிற அவர் கையில் தான். இயேசுவை அக்னிமயமாக மாற்றின அதே கரங்களில் தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ நமக்கு இட்ஸ் a place of equipment. இயேசுவுக்கு எப்படி பரிசுத்தாவையும் வல்லமையும் கொடுத்து நன்மை செய்கிறதாக சுற்றி தெரிய பண்ணாலோ அடித்தன்மை யாருக்கு உண்டு? நமக்கும் உண்டு. ஏன்னா நம்ம அந்த கருத்தில் தான் இருக்கோம். பிளேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். சரி, ஆறாவதாக பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. ஏசாயா 49:16. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்படின்னு என்ன? மதில் என்பது பாதுகாப்பின் அடையாளம். நீ அரணிப்பான பட்டணம், ஞாபகம் இருக்குதா? இரும்பு தூண், வெண்கல அலங்கம். எரேமியாவுக்கு அதை சொல்ல. நீ யார்? ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி ஆர் வால்டு சிட்டி. எரேமியா சொல்கிறாரு, இந்த தேசத்துடைய பிரபுக்களுக்கு எதிராக ஆசாரி விரோதமும் நான் உன்னை எழுப்பியிருக்கிறேன். நீ என்னப்போ அவனுக்கு போய் என் வார்த்தையை சொல்லு, நான் உன்னை என்னவா மாத்துறேன்? அரணிப்பான பட்டணம். சுற்றி என்ன இருக்குது? ஒரு பெரிய கோட்டைச்சுவர் எழுப்பி உன்னை நடுவில் வச்சுருக்கேன். நீ யார்? இரும்பு தூண். அடுத்தது வெண்கல அலங்கம். அந்த கோட்டைச்சுவருக்கு மேலே அங்கே இந்த வாட்ச் டவர்ஸுக்கு தெரியுங்களா? அதை எது செய்வாராங்க? வெண்கலத்தில். அப்படின்னா தூரத்தில் இருந்தும் கிட்ட இருந்தும் யாரும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, தாக்க முடியாது. ஸோ இட்ஸ் a place of safety. நாம் ஒரு கையில் இருக்கிறோம். நம்ம சுற்றி என்ன இருக்குது? ஒரு அரணை போட்டு வச்சுருக்காரு. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு கண்களுக்கு முன்னே இருக்குன்னா கத்த சொன்னால் நமக்கு ஊருக்கு காவல்காரன் இருக்கிறான், நமக்கு காவல்காரன் கத்த தான். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்க தெரியல. இந்த கிருவாசனம் ஒன்று இருந்து தெரியுங்களா? இருந்ததா? கத்தர் உட்காந்து பேசுவேன்னு சொன்னார். ஜனங்கள்கிட்ட பேச கத்தர் எங்கே உட்காந்துருப்பார்? கிருபாசனத்தை உட்காந்துருப்பார். நீங்கள் கவனிங்க. ஸோ இது கிருபாசனம்னு வச்சிங்களேன். ஸோ இங்கே ஒரு ஏஞ்சல், இங்கே ஒரு ஏஞ்சல் இருக்கிறான். சரியா? நம்புங்க. இந்த ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இன்னொரு பொம்மை ஒரு கட்டத்தை போட்டு வச்சுட்டு கிருபாசனம்ன்றார். அவள் எவ்வளோ பாடுபட்டு செய்திருப்பாங்க அவங்க. விட்டுருங்க அவங்கள, நமக்கு இவ்வளோ தான் முடியும். சரி, இந்த இருக்குல்லையே, இதில் இங்கே தான் கத்தர் இருக்கா. தேவனுடைய பிரசன்னம் இங்கே தான் இருக்கும். இவர் யார் மூடி இருக்கிறாங்க? கேருபீன்கள் மூடி இருக்கு. தேவதூதன் இல்லை, கேருபீன். ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவங்க சாதாரண ஏஞ்சல் இல்லை. சரியா? இவனுடைய சட்டைகளை உயர்த்தி இருக்கணும். அந்த ரெண்டு சட்டையும் இங்கே தொட்டுட்டு இருக்கணும். ஏன்னா அது கீழே யார் இருக்காங்க? கத்தர் இருக்கார் இல்லையா? இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? அவர் சட்டைக்குள்ளே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் எங்கே இருக்கிறோம்? இவர் கத்தர் வந்து இங்கே இருக்கார்ல, இங்கே ஒரு சட்டை இருக்குது, இங்கே நாம் எங்கே இருக்கிறோம்? அவரை மூடுறது 2 சட்டை, நம்ம மூடுறது 4 சட்டை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதாவது அவர் தாங்கிறதுக்கு கேருபீன்கள் இருக்கான், நம்ம தாங்குற யார் இருக்காங்க? நம்ம அப்படியே சட்டை எங்களுக்கு அடைக்கலம் புகுவாய், அவர் உன்னை மூடுவான்னு போட்டிருக்கல. அப்போ நம்ம கொண்டு எங்கே வைக்கிறாரு? இங்கே வைக்கிறாரு. அவர் மூடுறதுக்கு 2 சட்டையா, நம்ம மூடுறதுக்கு இவர் 2 சட்டையை மூடிட்டு உட்காந்துருக்காரு. அப்படின்னா கர்த்தருக்கு 2 பாதுகாப்பு தான், அப்படியே சபைக்கு 4 பாதுகாப்பு. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த கேருபு இருக்கான் தெரியுங்களா? பொல்லாதவனுங்க. ஆமாவா? ஆமாவா? என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆமாம் சொல்கிறோம்.
கேருபி பொல்லாதவன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அவன் கோவப்பட்டு பட்டையை தூக்கிட்டு வந்தாலும் வம்பு இல்லை. ஆதாம கர்த்தர் வெளியே துரத்தினார் இல்லையா? ஆதியாகமம் 3:24 துரத்தும் போது என்ன பண்ணார்? ஒரு கேருவின் கையில் ஒரு சுடர் வீச பட்டயத்தை கொடுத்தார் இல்லையா? எது கொடுத்தாரு? எப்படியும் போன ஆதாம் திரும்பி வந்து பார்ப்பான். பார்த்துருப்பாரா? பார்த்துருப்பான். சரியா? என்ன பண்ணியிருப்பா தெரியுங்களா? மெதுவாக சாயங்காலம் ஆனால் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருப்பான். சென்ட்ரி, அங்கே ஒரு காவல் இருக்குது. யார்? கேருபு உட்காந்துருக்கா. அவன் கையில் ஒரு சுடர் ரிவால்விங் சோடுது. என்ன நினச்சான்னா, நம்ம தாத்தா நினச்சிருப்பார், எப்படியும் தூங்காமலாம் இருப்பான் அவன். ராத்திரி ஒரு 11 மணிக்காக போவான். அவன் சாப்பிட்டு 4 சாப்பாடு சாப்பிட்டு தூங்கியிருப்பான்ல. ஒன்று என்ன பண்ணும், மெதுவாக உள்ள நுழைஞ்சிடான் போனால் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இவன் முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். போனவர் பார்த்தா அந்த சோடு வந்திருக்கும்ல, துண்டை காணும் துணியை காணும் ஓடி இருப்பான். அதான் ஓடிட்டு மறுபடியும் பார்ப்பான், தூங்காமலாம் இருப்பான். பார்த்துறேன் ஒரு கை வந்தால் மறுபடியும் துரத்துது இல்லை, ஓடி போயிட்டுருப்பான். கொஞ்ச நாள் போய் நம்பிக்கை எடுத்துக்கும், இவன் விட மாட்டான்டா நம்மளும் போயிட்டார்ல. அப்படின்னா தூதனுக்கு வேலை என்ன வேலை தெரியுங்களா? எவனாவது பாவி வந்தான்னா போடுறது தான் வேலை. இப்போ பாருங்கள், வெட்டுறவனை கத்த நமக்கு செக்யூரிட்டியாக மாற்றி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த கேரவின் தான் வெட்டணும். இப்போ இவர் என்ன பண்ணுற, இவரே மூடிட்டு உட்காந்துருக்காரு. வெட்டப்பட வேண்டிய உள்ளே உட்காந்துருக்கிறான். போய் வெட்ட முடியுமா போவேன்? ஏன் அப்படின்னா, இங்கே பஸ்கா ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குங்க. பிரைஸ்தலாட். இங்கே என்ன இருக்குது? அந்த ரத்தத்தை கொண்டு ஆசாரியன் சிந்தனான் தெரியுங்களா? அங்கே இந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினால எவன் வெட்டுவானோ அவன் நம்மளை மூடிட்டு இருக்கோம். வந்துருக்கான் பாருங்களேன். அப்படியானால் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. அவருடைய கையில் இருக்கிற என்னத்தான் தெரியுங்களா? நான் ஒரு பாதுகாப்பு, இரட்டை பாதுகாப்பு. கர்த்தர் கூட ஒரு பாதுகாப்பு தான். உங்களுக்கு எனக்கும் தேவதூதனும் மூடுகிறான், தேவனும் மூடுகிறார் பாருங்களேன். அந்த பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா அவருடைய கையில் தான் இருக்கு. சரி, 7வதாக இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. நிலைத்து நிற்கின்ற ஒரு இடம். பிளேஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. பிளேஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி என்றால் நம்மை நிலைக்க பண்ணுகிற ஒரு இடம். யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:28-29 வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? கெட்டு போக மாட்டாங்க. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என்ன செய்ய முடியாது? அவர் கையில் இருக்கும்போது யார் நம்ம அவர் கையிலிருந்து பறிக்க முடியும்? பார்த்துருக்கீங்களா? கையில் வளையல் போட்டிருந்த குழந்தை சாக்லேட் கொடுத்து வளையலை உருவிட்டு போயிட்டான். நம்மளை உருவவே முடியாது. எத்தனை சாக்லேட் வேணாலும் அப்போ வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? டேன்னு மென்னியை பிடிச்சி வரவனுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது? கருதமை ஏமாற்றி பறித்து கொள்ளவே முடியாது. தொடர்ந்து வாசிமா 29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. முதல்ல யார் கையில் இருந்தோம்? இயேசு கையில் இருந்தோம். என்ன சொல்றாரு? பிதா எனக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு, ஒருத்தரும் பறிக்க முடியாது. அப்புறம் சொல்றாரு, எங்க அப்பா பெரியவர், அவர் கையில் யார் இருக்காங்க? அவங்களாம் இருக்காங்க. அது இயேசு கையில் இருந்தால் என்ன அர்த்தம்? பிதா கையில் இருக்கிறது போல அர்த்தம். என்ன சொல்றாரு? என் கையிலிருந்தும் பறிக்க முடியாது, எங்க அப்பா கையிலிருந்தும் பறிக்க முடியாது. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாள்பாங்க. இது உருப்படாத பாவிக்கு 2 பேர் காவல். கர்த்தர் கையும் இருக்குதான், இயேசு கையும் இருக்குதான். பாருங்களேன், வந்த வாழ்வை பாருங்களேன், அந்த சபைக்கு வந்த வாழ்வை. அப்படின்னா நாம் அசையாதவர்களாய் அந்த சீயோன் பர்வதத்தில் நிற்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்வார் தெரியுங்களா? இப்படிப்பட்ட உறுதிப்பாடுகளை அவர் கொடுக்கிறார். எங்கன்னா நம்ம கையில் வைத்திருக்கிறார். என்ன செய்ய முடியாது? இந்த பாருங்களேன், ரொம்ப மிக அற்புதமான ஒரு 7 கருத்துக்கள். அப்படின்னா இந்த 125ஆம் சங்கீதம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஜேர்னி ஆஃப் ரைசிங். அது எழுச்சியின் பயணம். அந்த எழுச்சியில் நமக்கு என்ன இருக்கணும்? நானும் அசையாதவனாக இருக்கணும். சீயோன் பர்வதத்தை போல தேவன் நானாவது ஒரு மலை தான் என்னை சுற்றி கத்த எருசலேமை சுற்றி இருப்பது போல் இருக்கிறார். எருசலேமை சுற்றி இருப்பதனால என்ன ஆகும்னு சொன்னால் யாரும் என்ன செய்ய முடியாது, என்ன தொட முடியாது. ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்? அவருடைய கைகளுக்குள்ளே இருக்கிறேன். எருசலேமை சுற்றி கூட பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்குது, பர்வதங்கள் இருக்குது தெரியுங்களா? ஆனால் அங்கங்கே கேப் இருக்கும். எருசலேம் சிட்டி இருக்கு இல்லையா? நீங்கள் அந்த ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும், அப்புறம் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அப்புறம் ஒரு மலை இருக்கும். இப்படி தான் இருக்கும். கண்டினியூஸாக அப்படி சுற்றி மொத்தமாக யாரும் நுழைய முடியாத மாதிரி இல்லை. எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருப்பது போல தான். ஒரிஜினல் போலனாலே போலி. 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். அந்த போல் என்னத்தன்னா போலி, ஒரிஜினல் இல்லை. ஒரு மாடலுக்கு சொல்கிறது போலன்னு சொல்ல. அவரை போலன்னா அவர் இல்லைல்ல. அவரை போல் என்ற அர்த்தம் அவரை மாதிரி தன்மைக்குள்ளதை தவிர அவரே கிடையாது.
அப்படின்னா அது நகல் தான், அசல் வேறு. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உதாரணமாக எருசலேமில் யுத்தத்துக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுவர் ஏற்கனவே அரணிப்பான பட்டணம், சுற்றி என்ன இருக்குது, இயற்கையாகவே மலைகள் இருக்குது. இந்த மலைகள் பள்ளத்தாக்கு இருக்குது தெரியுங்களா, இது வழியாக வந்துட்டு மலையை ஏறி வர்றது கஷ்டம், பள்ளத்தாக்கு வழி வர்றது கஷ்டம். என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து அந்த 2 மலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுவாங்களா முதல்ல. அதில் என்ன பண்ணுவாங்களா, சின்ன கோட்டை ஒரு மாதிரி டெம்பரரியாக கட்டிட்டு அது வழியாக தான் இராணுவங்கள் ஏறி உள்ளே வருவாங்க. ஆனால் யோசித்து பாருங்கள், அது போல தான் நம்ம அப்பா வந்து போல இல்லை, அவர் தான். அப்புறம் என்ன கிடையாதுங்களா, அங்கங்கே கேப் இல்லை, நம்ம நிறைய வேலிஸ் இருக்காங்க. இன்னும் வேலி இருக்குது, எருசலேம் மலை நகரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும்னு ஒரு வேலி இருக்குது. இந்த பார்த்தா கிதரோன் வேலி, அது பள்ளத்தாக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரோஃபியான்னு ஒரு வேலி. இன்னும் நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்காங்க, அதை தாண்டியும் வர முடியும். ஆனால் கர்த்தர் நம்ம சுற்றி இருப்பது எருசலேம் போல தானே தவிர அது ஒரிஜினல் இல்லை, அதை காட்டிலும் மேலாக இருப்பார். எப்போ இருப்பார்னா, இப்போ நாம் வந்து உறுதியாக இருக்கும்போது. அவன் எழுச்சியின் பயணத்துக்கு என்ன தேவை? உறுதிப்பாடு. அது சங்கீதம் 125 அந்த 1-2 வசனங்கள் மிக அற்புதமாக. இது 1 மாதம் கவனிக்கணும். அந்த 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அது கர்த்தருங்களா, பிலீவர் இஸ் எட்டர்னல். ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் யாரு? அவன் நிலையானவன், சொல்லப்போன நித்தியமானவன். அந்த 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாசிங்கம்மா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்படி என்றென்றைக்கும் அர்த்தம்னா எட்டர்னல், நித்தியமானது. எப்படி சீயோன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சீயோன் என்ற ஒரு ஊர் இருக்குது உலகத்திலேயே. சீயோன் என்ற ஒரு மலை இருக்குது. இது 10வதுன்னு மேலே ஒரு பரமசீயோன் இருக்குது. இந்த ஒரு நாள் பூமி வந்து உருகி போகும்போது இதெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் அந்த சீயோன் இருக்குது தெரியுங்களா, நித்தியமாக இருக்கும். அப்படின்னா நம்ம இந்த மலைக்கு மாத்திரம் கர்த்தரை ஒப்பிடலை, என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம் என்றால் எப்படி தேவன் எட்டர்னலோ நித்தியமோ அப்படி நாமும் நித்தியம். நமக்குள்ள இருப்ப ஜீவன் என்ன? நித்திய ஜீவன் தானே. அதுக்கு அர்த்தம் என்ன? நித்திய ஜீவன் என்ற அர்த்தம் என்ன? அவரோட ஜீவன் நமக்குள்ள வருவது. அப்படின்னா அவர் நித்தியம் என்றால் நாமும் நித்தியம்தான். சரியா? அப்படின்னா ஒன்று கவனிக்கணும். அவன் அசையாடு சீயோன் பருவம் என்றால் என்ன ஆகாதுன்னா, மலை என்னைக்காவது தலை வணங்குமா? மலைகள் ஒன்று பருவம் வந்தோம் சோத்துறேன் அப்படி பண்ணுமா? பண்ணாதில்ல. அப்போ என்ன ஆகுது? அப்புறம் சரி ஏய் கொஞ்சம் வழி விட்றா அப்படி பண்ண மலை ஒருங்கி நிற்குமா? நிற்காதில்ல. நம்மளும் அப்படி தான். அப்படி சொல்லுங்க முதல்ல. அதான் எவனுக்கும் தலை வணங்க மாட்டேன் நான். அப்படி நிற்கிறேன்ல, வீட்டில் உள்ளவனுக்கு வழங்க மாட்டேன், சபையில் உள்ளவனுக்கு வழங்க மாட்டேன், தெருவில் உள்ளவனுக்கு வழங்க மாட்டேன். ஏன்னா நான் சீயோன் பருவதம்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சீயோன் பருவத்துக்கு 2 வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஒன்று, என்ன செய்ய மாட்டா, யாருக்கும் தலை வணங்குற ஆள் இல்லை. சீயோன் பருவதம் என்னாகும்? எட்டர்னல். அப்படின்னா அதுக்கு ஆங்கிலம் சொல்லுவாங்க நெய்தர் போயிங். என்ன செய்ய மாட்டான்? மலை வணங்காதது போல விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? யாருக்கும் தலை குனிஞ்சு நிற்க மாட்டான். ஏண்டாதுங்களா, நார் மூவிங், அசையவும் மாட்டான். நம்ம ஊரில் பாட்டி சொல்லிச்சு, அடிமேல் அடி அடித்தால் மலை நகராது. அம்மி வேணால் நகரலாம், மலை நகராது. நம்ம யாரும் சீவன் பருவம் என்றால் 2 இல்லை. ஒன்று என்ன? ஸோ நெய்தர் போவிங் என்றால் யாருக்கு என்ன செய்வதில்லை? கர்த்தருக்கு தலை வணங்குகிறவன் யாருக்கு என்ன செய்ய வேண்டாம்? கூளை கும்பிடு போட வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட என்ன பண்ணால் காம்ப்ரமைஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யார்? நெய்தர் போயிங் நார் மூவிங். என்ன செய்ய மாட்டான்? யாருக்காகவும் அசைந்து கொடுக்கவும் மாட்டான், யாருக்கு முன்னாடியும் தலை வணங்கியும் நிற்க மாட்டான். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன். பவுல் என்ன பண்றாரு? ரொம்ப தைரியமா, நம்ம பண்ணல கொச்சையா சொன்னா தெனாவட்டா பேசுறாரு. என்ன பேசுறாரு? மிகுந்த தைரியத்தோட பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். உங்களை குறித்து உங்களை பற்றி மிகவும் மேன்மை பாராட்டுறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். என்ன வந்தது? உபத்திரவம் வந்தது, ஆனா சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல். என்ன ஆச்சது? மாசிடோனியா நாட்டுக்கு வந்தபோது அவங்களுக்கு என்ன இல்லை? சரீரத்துக்கு எந்த இளைப்பாறுதல் இல்லை. எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் பயங்களும் இருந்தன. வெளியே என்ன இருந்தது? அவங்களுக்கு போராட்டம். ஃபோர்ஸ் ஃப்ரம் வித்அவுட். எங்கேருந்து வருது போராட்டம்? வெளியே இருந்து. ஃபோர்ஸ் ஃப்ரம் வித்அவுட். வெளியே இருந்து என்ன வருது? பலவந்தம் பண்ணுறாங்க.
வெளியே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நெருக்கங்களை கொண்டு வராங்க. ஃபால்ஸ், ஃப்ரம், விதவுட். அடுத்தது அசீமா, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு. அடுத்தது ஃபிக்கிள்னஸ், ஃப்ரம் விதின். திருப்பி அந்த 5ஆம் வசனம் வாசிங்க. எப்படி என்றால் நாங்கள் மக்கோதனியா நாட்டிலே வந்தபோது, மாசிடோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும். என்ன வந்தது? விதவுட் என்பது புறம்பே. என்ன இருக்குது? ஃபால்ஸ், போராட்டம். வெளியே என்ன பண்றாங்க, எங்களை நெருக்கிறாங்க. எங்கிருந்து வந்தது? வெளியே இருந்து வர்றது. அடுத்தது உள்ளே பயங்களும் இருந்தன. உள்ள என்ன இருக்குது? விதின் என்றால் உள்ள என்ன இருக்குது? ஃபிக்கிள்னஸ். இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இப்படி செய்யலாம், என்ன பண்ணுறது? பயம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன ஆகும்னா, வெளியே இருந்தும் ஒரு போராட்டம் இருக்குது, உள்ளே ஒரு போராட்டம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய மாட்டான்? நெய்தர் போயிங் நான் மூவிங். வெளியிருந்து வந்தால் தலகுனிய மாட்டேன், உள்ளே இருந்து வந்தால் அசைய மாட்டேன். புரியுதுங்களா? பவுல் சொல்ற, எனக்கு 2 இடத்துல போராட்டம். ஒன்று வெளியிருந்து ஒரு போராட்டம், அது என்ன? பலவந்தங்கள் வரும்போது எனக்கு உள்ள என்ன உண்டாகும்? ஒரு பயம் வரும்ல. அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 வருது பாருங்களேன். ரெண்டுமே என்ன பண்ணு? ஃப்ரம் விதவுட், ஃப்ரம் விதின். ஒன்று எங்கேருந்து வருது? வெளியே இருந்து வருது. அது என்ன பண்ணுது? என்ன பயமுறுத்துகிறது. வரும்போது உள்ள என்ன ஆகும்? என் மனம் 2 நினைவுகளாக குந்தி நடக்கல. ஃபிக்கிள்னஸ் என்றால் 2 நினைவுகளாக குந்தி நடக்கிற அனுபவம். எலியா சொன்னார் இல்லையா, எந்த மட்டும் 2 நினைவு. இந்த ஃபிக்கிள்னஸ் என்றால் அது அர்த்தம். என்ன அர்த்தம்? இப்படி போகிறதா. அப்போது வெளியே இருந்து ஒன்று வரும்போது என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. அது உள்ளே என்ன பண்ணுதுங்களா? தடுமாற்றத்தை உண்டாக்கும். அப்படி வரும்போது என்ன செய்ய மாட்டோம்? வெளியே இருந்து பயம் வருதுங்களா, எவனுக்கும் தலை வணங்க மாட்டோம். அதே நேரத்தில் உள்ளே இருந்து சொன்னால் அசைய மாட்டோம். இது அந்த 2 கொரிந்தியர் அந்த 7 அந்த வசனம் மிக அற்புதமான வேத பகுதி. ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது. 2 கொரிந்தியர் 7 4லேருந்து 6 வரைக்கும் சொன்னாங்க இல்லையா. என்ன சொல்கிறாரு? வெளியே எங்களுக்கு போராட்டம் இருந்தது, உள்ள எங்களுக்கு பயங்களும் இருந்தது. பவுலை பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயந்த மாதிரி காட்டிக்கவே மாட்டார். ஆனால் உள்ள பயம் இருந்திருக்கு பாருங்களேன் அவருக்கு. வெளியே போராட்டம். உதாரணமாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19-20 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பேதுரு யோவானுன்னு சொல்கிறாங்க, டேய் பேசக்கூடாது, அந்த இயேசுங்கிற பேரை சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்ல வந்துறீங்களா, நான் கண்டதையும் கேட்டு எப்படியா சொல்லாமல் இருக்க முடியும்? உள்ளே உடைக்குதான். உள்ளே என்ன பண்ணும்? அடிப்பானோ குத்துவானோன்னு பயம் இருக்குது. ஆனால் வெளியே என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அவன் தலை குனிய மாட்டான். கேட்டதையும் கண்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. அச்சுறுத்தல் வரும்போது வெளியே என்ன இருக்குது? தைரியம் இருக்குது. நாங்கள் தலை குனிந்து போக மாட்டோம். தலையை வேணால் எடுத்துகிட்டு போ, என்ன செய்ய மாட்டோம்? தலை குனிய மாட்டோம். ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஃபிக்கிள்னஸ் இருக்கும். பேசாமல் வாய் முட்டு போனால் பிரச்சனை இல்லைல்ல. நம்மளால் சொல்லுவாங்கல்ல, பிரதர் கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்காருல்ல பிரதர், அரசாங்கமே சொல்லியிருக்கு பிரதர். பார்த்தீங்களா, ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வந்துடுறீங்களா தமிழ்நாட்டில், பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம ஊழியெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க, கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்குறாரு, அதனால் வேண்டாம்ப்பா விட்டுலாம், எதுக்கு நமக்கு வம்பு. இவங்கெல்லாம் தலை குனிகிற கூட்டம். ஏன்னா உள்ளே என்ன இருக்குது? ஃபிக்கிள்னஸ் இருக்குது. உள்ளே அசைஞ்சிட்டாங்க. ஆகவே என்ன ஆகுது? வெளியே வந்து அவங்க தலை குனிஞ்சிட்டாங்க. நான் முதல்ல காலையில் உங்களுக்கு சொன்னேன், ஒன்று சாந்தம், அடுத்தது மனத்தாழ்மை. ஒன்று என்ன? ஆட்டிடியூட், அடுத்தது ஆக்ஷன். ஒன்று மனோபாவம், அடுத்தது செயல். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா எங்கே தலை குனிகிறோம் என்றால், எப்போ நமக்கு வெளியிருந்து அச்சுறுத்தணுன்னு தலை குனிஞ்சிருவோம். ஏன் குனிகிறோம்னு சொன்னால், உள்ளே நமக்கு என்ன ஆகிட்டு? 2 நினைவு வந்துச்சு. பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம், கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா. அவன் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிற ஆள் இல்லை. என்ன செய்வான்? எல்லா காலத்துலேயும் அச்சுறுத்தல் ஏதாவது உள்ள வந்துட்டு தான் இருக்கும். அவனுக்கு என்ன தன்மை இருக்கணும்? நெய்தர் போயிங் நார் மூவிங். என்ன செய்ய மாட்டான்? தலை குனிஞ்சு நிற்க மாட்டான். ஏன்னா அவன் சீயோன் பர்வதம். எழுப்புதலுக்கு அடிப்படை தேவை என்ன? ஒரு உறுதிப்பாடு, ஃபர்ம்னஸ். சரியா?